உல்கதா பாமரனின் ஆன்மேக தீதல். மரியா அஞ்சாதே, என் மறைந்த வாழ்வை எழுதுவா. இன்று நான் வெளிப்படுத்தப் போவது நாசரேத்தில் என் மறைந்த வாழ்க்கையின் 3ஆம் அத்தியாயம். வணக்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பணிவாழ்ல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்குள்ள நாம நுழைய போறோம். இந்த தொடர்ல நாம அவரோட 2ஆம் ஆண்டு பணிவாழ்வை ஆழமா பார்க்க போறோம். இந்த 2ஆம் ஆண்டு ஏன் எவ்ளோ ஸ்பெஷல் தெரியுமா? ஏன்னா இந்த நேரத்துல தான் அவரோட சேவை உலகம் முழுதும் பரவி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவரோட சக்தி வாய்ந்த போதனைகளும் செயல்களும் ரொம்ப தெளிவா வெளிப்பட்டது இந்த காலகட்டத்துல தாங்க. வரப்போற வீடியோக்கள்ல அவர் தன்னோட சீடர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி கொடுத்த வாழ்க்கைய மாத்திர மாதிரியான போதனைகளை பத்தி நாம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, அவர் செஞ்ச அற்புதங்களையும் பார்க்க போறோம். இயற்கை மேலையும் நோய்கள் மேலையும் அவருக்கு இருந்த அந்த அதிகாரத்தை காட்டின அற்புதங்கள், அது எப்படி மக்கள் மனச தொட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவரோட பயணங்கள், சமாரியாவிலிருந்து கலிலேயா வரைக்கும் அவர் போனப்ப சாதாரண மக்களை சந்திச்சாரு இல்லையா, அந்த சந்திப்புகள் எப்படி அவங்க வாழ்க்கைய மாத்துச்சுங்கிற கதைகளையும் நாம தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா சொல்லணும்னா இந்த தொடர்ல நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம் சொல்றேன். சீடர்களுக்கு கிடைச்ச ஆழமான போதனைகள், அப்புறம் அந்த வரலாற்று சிறப்புமிக்க 12 அப்போஸ்தலர்கள் தேர்வு, மலைப்பிரசங்கத்துல சொன்ன அந்த ஆசீர்வாதங்கள், அப்புறம் உவமைகள் மூலமா விண்ணரசின் ரகசியங்களை எப்படி விளக்குனாங்கறதையும் ஒண்ணு விடாம பார்க்க போறோம். சரி, அப்போ இந்த மொத்த பயணத்திலயும் நாம முக்கியமா என்னத்த பார்க்க போறோம்? 2 விஷயம்தான். ஒன்னு அவரோட தெய்வீக அதிகாரம், இன்னொன்னு அவரோட எல்லை இல்லாத இரக்கம். அவரோட ஒவ்வொரு பேச்சிலையும் ஒவ்வொரு செயல்லையும் இதுதான் வெளிப்பட்டுச்சு. சொல்லப்போனா இதுதான் அந்த 2ஆம் ஆண்டோட மைய புள்ளியே. வாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பொது வாழ்வுல நடந்த அந்த 2ஆம் ஆண்டுங்கிற ஆழமான ஆன்மீக பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். வரப்போற விளக்க வீடியோக்கள்ல மறக்காம எங்களோட இணைஞ்சிருங்க. கலிலேயா கடலோரத்துல ஒரு குன்று, அங்கதான் ஆண்டவர் இயேசு அமர்ந்து கூடியிருந்த பெரிய மக்கள் கூட்டத்துக்கு போதிச்சிட்டு இருந்தார். அங்க அவர் நோயாளிகளை குணமாக்கினாரு. அது மட்டும் இல்லாம அநீதியா சம்பாதிச்ச செல்வம், அதுல இருந்து நாம் எப்படி பற்றற்று இருக்கணுங்கிறத பத்தியும் பேச ஆரம்பிச்சார். சரி, இப்போ இயேசுவோட போதனைகள்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய 6 முக்கியமான பாடங்களை பத்தி பார்க்கலாம். செல்வம்னா என்ன, மன்னிப்போட அர்த்தம், இறைப்பணியில இருக்கிற சந்தோஷம், சேவை, இப்படிப்பட்ட ஆழமான போதனைகள் வழியா நாம ஒரு பயணம் போக போறோம். முதல்ல செல்வம் மற்றும் விண்ணக புதையல், இத பத்தி பாப்போம். அதாவது இந்த உலகத்துல நாம சேர்க்கிற சொத்துக்கும் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு ஆண்டவர் இயேசுவோட போதனைகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இயேசு இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவரோட சீடர்கள்ல ஒருத்தர் மறைநூல் அறிஞரான யோவான். அவர் ஒரு செல்வந்தர். அவருக்கு இயேசு சொன்னதை கேட்டு மனசுல ஒரு கலக்கம். அதனால அவர் எழுந்து கேட்கிறார், குருவே, அப்ப நான் வச்சிருக்கிறதெல்லாம் அழிச்சிடணுமா? அப்படி செஞ்சா என் குடும்பத்துக்கு போக வேண்டியதை நான் இல்லாம ஆக்கிடுவேனே அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு இயேசு சொல்றார், இல்லை யோவான், இறைவன் உனக்கு சில உடைமைகளை கொடுத்திருக்கிறார், அதை நீதியோட பயன்படுத்து. அதாவது உன் குடும்பத்துக்கு உதவி செய், அது உன்னோட கடமை. உன்கிட்ட வேலை செய்யறவங்கள மனிதாபிமானத்தோட நடத்து, அதுதான் அன்பு. ஏழைகளுக்கும் தேவையில இருக்கிற மத்த சீடர்களுக்கும் உதவி செய். இப்படி செஞ்சா உன்னோட செல்வம் உனக்கு ஒரு தடையா இருக்காது, அது ஒரு உதவியா இருக்கும். பாத்தீங்களா, உண்மையான செல்வங்கிறது நம்ம எவ்வளவு வச்சிருக்கோங்கிறதுல இல்ல, எவ்வளவு கொடுக்கறோங்கிறதுல தான் இருக்கு. யோவானுக்கு பதில் சொன்ன பிறகு இயேசு கூடியிருந்த மக்கள் பக்கம் திரும்பி பேசுறார். என் சீடர்கள்ல ஏழையா இருக்கிறவங்க கூட ஒருவேளை பணக்காரங்க கிட்ட இருந்து கையூட்டு வாங்கி நீதிக்கு எதிராக செயல்பட்டா அவங்களும் செல்வத்தின் மேல இருக்கிற பற்றுனால விண்ணகத்தை இழக்க நேரிடும். திருமுழுக்கு யோவான ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கோங்க. இணைச்சட்டத்துல சொன்ன மாதிரி நீங்க பாரபட்சமா இருக்கக்கூடாது, கையூட்டு வாங்கவே கூடாது. ஏன்னா கையூட்டு ஞானிகளோட கண்களை கூட குருடாக்கிடும்.
அப்போ அந்த கூட்டத்தில இருந்து ஒருத்தன் முன்னால வந்து, குருவே, எங்க அப்பா உயிர் எழுதாம இறந்துட்டான், சொத்தை எல்லாம் என் அண்ணனே எடுத்துக்கிட்டான், அதை ஏன் கூட பங்கிட்டுக்க சொல்லி அவனுக்கு நீங்க கட்டளையிடணும், நாங்க 2 பேரும் இரட்டையர்கள், அவனுக்கு இருக்கிற அதே உரிமை எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றான். இயேசு அவனை ரொம்ப கடுமையா பார்த்துட்டு சொல்றார், மானிடா, என்னை யார் உங்களுக்கு நடுவராகவோ இல்ல பாகம் பிரிக்கிறவராகவோ நியமிச்சான்? யாரும் இல்ல. நீ என் வார்த்தைகளை நம்பி இருந்தா உன் சகோதரன் மனம் மாறி இருப்பான். ஆனா நீ நம்பல, அதனால உனக்கு அற்புதம் எதுவும் நடக்காது. ஏன்னா உங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு அன்பு தான் இருக்கு, அது தங்கம். ஒரே ஒரு விசுவாசம் தான் இருக்கு, அதுவும் தங்கம் தான் அப்படின்னு சொல்றார். இப்படி உலகத்துல சொத்து சேர்க்கறதுல இருக்கிற முட்டாள்தனத்தை விளக்க இயேசு ஒரு ஓமைய சொல்றாரு. அதுதான் அறிவட்ட செல்வந்தனோட ஓமை. வாங்க அதை கேட்போம். ஒரு செல்வந்தனுக்கு அவனோட நிலத்துல பயங்கர விளைச்சல். அப்போ அவன் தனக்குள்ளேயே இப்படி சொல்லிக்கிறான், நான் என்னோட களஞ்சியங்களை எல்லாம் இடிச்சிட்டு இன்னும் பெருசா கட்டுவேன், என்னோட விளைச்சல் பொருள் எல்லாத்தையும் அங்க சேமிச்சு வைப்பேன். அப்படி ஆன்மா கிட்ட சொல்லுவேன், ஆன்மாவே, பல வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் இருக்கு, இனிமே ஓய்வெட, சாப்பிடு, குடி, சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டான். ஆனா இறைவன் அவன் கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அறிவிலேயே இன்னைக்கு ராத்திரி உன் உயிர் உன்கிட்ட இருந்து எடுக்கப்படும். அப்போ நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சதெல்லாம் யாருக்கு போகும் அப்படின்னு கேட்டார். தனக்காக செல்வம் சேர்த்து இறைவன் பார்வையில செல்வந்தனா இல்லாதவங்களோட நிலைமை இதுதான் அப்படின்னு இயேசு முடிக்கிறார். இது நம்மளையும் யோசிக்க வைக்குது இல்லையா? நாம நம்ம புதையல எங்கே சேமிச்சுக்கிட்டு இருக்கோம்? செல்வத்தை பத்தின இந்த போதனைகளுக்கு அப்புறமா இயேசு தன்னோட சீடர்களை மட்டும் தனியா அழைச்சு பேசுறார். உலக கவலைகள்ல இருந்து எப்படி விடுபட்டு தலைவரோட வருகைக்காக எப்போதுமே தயாரா இருக்கிறதுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு சொல்றார், என்ன சாப்பிடுறது, என்ன குடிக்கிறது, என்ன உடுத்துறதுன்னு கவலைப்படாதீங்க. வானத்துல பறக்கிற பறவைகளை பாருங்க, அதுங்க விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல. ஆனாலும் உங்க விண்ணக தந்தை அதுங்களுக்கு உணவு கொடுக்கிறார். வயல்வெளி மலர்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பெரிய ராஜாவான சாலமோன் கூட தன்னோட அத்தனை மகிமையிலையும் இதுல ஒரு மலரை போல உடுத்துனதில்ல. அதனால முதல்ல இறையரசியும் கடவுளோட நீதியையும் தேடுங்க, மத்ததெல்லாம் தானா உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, நம்ம தேவைகள் எல்லாம் இறைவனுக்கு தெரியும்னு நம்பி நம்ம ஆன்மீக விஷயங்களுக்கு முதலிடம் கொடுக்கணும். உங்களோட புதையல விண்ணகத்துல சேமிச்சு வைங்க. அங்க பூச்சியோ துருவோ அதை அழிக்காது, திருடர்களும் வந்து திருட முடியாது. ஏன்னா உங்க புதையல் எங்க இருக்கோ அங்கதான் உங்க இதயமும் இருக்கும். ஒரு திருமண விருந்துக்கு போயிட்டு திரும்பி வர்ற எஜமானுக்காக வேலைக்காரங்க காத்துட்டு இருப்பாங்க இல்லையா? இடுப்புல கச்சை கட்டி விளக்குகளை ஏத்தி வச்சுட்டு. அதே மாதிரி நீங்களும் இருங்க. மானிட மகன் வர்ற நேரத்துக்காக எப்பவும் தயாரா இருங்க. ஒரு எஜமா தன்னோட வேலைக்காரங்க கிட்ட பொறுப்புகளை கொடுத்துட்டு வெளியூர் போறாருன்னு வச்சுக்குவோம். அவர் திரும்பி வரும்போது எந்த வேலைக்காரன் விழிப்போட இருந்து தன்னோட கடமையை சரியா செய்யறானோ அவன் பாக்கியவான். ஆனா இன்னொரு வேலைக்காரன் என் எஜமா வர லேட் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு உண்டு குடிச்சு மத்த வேலைக்காரங்களை அடிச்சு துன்புறுத்தினா எஜமா எதிர்பாராத நேரத்துல வந்து அவனை கடுமையா தண்டிப்பார். இதுல இருந்து என்ன தெரியுது? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நாம எப்படி பயன்படுத்துறோமோ அதை வச்சுதான் நமக்கான வெகுமதியோ தண்டனையோ தீர்மானிக்கப்படும். சரி, இப்ப நாம மகதலா மரியாளுடைய தோட்டத்துக்கு போறோம். அங்க இயேசு பழைய சட்டத்துக்கு பதிலா அன்பு, மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு புதிய சட்டத்தை பத்தி போதிக்க ஆரம்பிக்கிறார். இயேசு சொல்றார், உன் சகோதரன் உனக்கு எதிரா பாவம் செஞ்சா முதல்ல நீ மட்டும் தனியா போய் அவனை கண்டி. அவன் உன் பேச்சை கேட்டா நீ உன் சகோதரனை திரும்பவும் ஜெயிச்சிட்ட. ஒருவேளை அவன் கேட்கலன்னா அடுத்ததா 2 அல்லது 3 சாட்சிகளோட போ. அப்பவும் அவன் கேட்க மறுத்தா திருச்சபையிடம் சொல்லு. திருச்சபையோட பேச்சையும் அவன் கேட்கலன்னா அவனை ஒரு வரி வசூலிக்கிறவனா, ஒரு புறவினத்தான கருது. இந்த வழிமுறை எதுக்குன்னா ஒருத்தரை தண்டிக்கிறதுக்கு இல்ல, அவரை திரும்பவும் அன்பால நம்ம சமூகத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான். இத கேட்டதும் பேதுரு இயேசுகிட்ட வந்து, ஆண்டவரே, ஏன் சகோதரன் எனக்கு எதிரா பாவம் செஞ்சா நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவை போதுமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்கிறார். அதுக்கு இயேசு சொல்றார், 7 முறை மட்டும் இல்ல பேதுரு, 70 முறை 7 தடவைன்னு நான் உனக்கு சொல்றேன். 70 முறை 7னா 490 தடவையா? இல்ல. அதுக்கு அர்த்தம் நாம கணக்கே பார்க்காம எல்லை இல்லாம மன்னிக்கணும். இத விளக்கத்தான் மன்னிக்காத ஊழியனை பத்தின ஒரு ஊமைய சொல்றார். விண்ணரசு ஒரு அரசரை போன்றது. அவர் தன் ஊழியர்கள் கிட்ட கணக்கு பார்க்க ஆரம்பிச்சார். அப்போ 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருத்தனை கூட்டிட்டு வராங்க. 10,000 தாலந்துன்னா அது ஒரு கற்பனை பண்ண முடியாத பெரிய தொகை. அவனால அந்த கடனை அடைக்கவே முடியல. அதனால அரசர் அவன் மேல இறக்கப்பட்டு மொத்த கடனையும் மன்னிச்சிட்டார். ஆனா வெளியே போன அந்த ஊழியன் தனக்கு 100 தெனாரியம் மட்டும் கடன்பட்டு இருந்த இன்னொரு ஊழியனை பாக்குறான். 100 தெனாரியம்ங்கிறது ரொம்ப சின்ன தொகை. அவனை பிடிச்சு கழுத்தை நெரிச்சு ஏன் கடனை திருப்பி கொடுன்னு கேக்குறான். நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்ட அரசர் அந்த ஊழியனை திரும்பவும் கூப்பிட்டு, பொல்லாத ஊழியனே, நீ என்கிட்ட கெஞ்சினதால நான் உன் கடன் முழுசையும் மன்னிச்சேன். நான் உனக்கு இரக்கம் காட்டின மாதிரி நீயும் உன் சக ஊழியனுக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டாமா அப்படின்னு கோபமா கேட்டார்.
அப்புறம் அவன் கடன் முழுசையும் தீர்க்கிற வரைக்கும் அவனை சிறையில அடைச்சார். கடைசியா இயேசு சொல்றார், நீங்களும் உங்க சகோதர சகோதரிகளை மனசார மன்னிக்கலன்னா என் விண்ணகத் தந்தை உங்களுக்கும் இப்படிதான் செய்வார். அடுத்ததா இயேசு 72 சீடர்களை அவங்களோட முதல் இறைப்பணிக்காக அனுப்புறத பத்தி பார்க்கலாம். இது ரொம்ப அற்புதமான ஒரு தருணம். அவங்க தங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மீக சக்திய முதல் முறையா உணர்றாங்க. இயேசு அவங்கள அனுப்புறதுக்கு முன்னாடி சொல்றார், அறுவடை ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா வேலை செய்ய ஆட்கள் தான் கம்மியா இருக்காங்க. அதனால அறுவடையோட தலைவன் கிட்ட இன்னும் நிறைய வேலையாட்களை அனுப்ப சொல்லி மன்றாடுங்க. அந்த 72 பேரும் பயங்கர சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உங்க பேர்ல பேய்கள் கூட எங்களுக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்றாங்க. இயேசு அவங்க கிட்ட ரொம்ப மென்மையா சொல்றார், பேய்கள் உங்களுக்கு கீழ்ப்படியுதுன்னு சந்தோஷப்படாதீங்க, அதுக்கு பதிலா உங்க பேர்கள் விண்ணகத்துல எழுதப்பட்டிருக்குதே அதுக்காக சந்தோஷப்படுங்க. பாருங்க, அவங்க சந்தோஷத்தை அவங்க செஞ்ச செயல்கள்ல இருந்து பேரின்பத்தோட உண்மையான மூலத்துக்கு இயேசு திருப்புறார். நம்ம உண்மையான சந்தோஷம் நம்ம செயல்கள்ல இல்ல, நம்ம அடையாளத்துல தான் இருக்கு. இப்போ நாம எருசலேம் ஆலயத்துக்கு போறோம். அங்க இயேசு தான் சீடரா இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு தேவைப்படுங்கிறத பத்தி போதிக்கிறாரு. இது சீடத்துவத்தோட ஒரு கடினமான ஆனா ரொம்ப அவசியமான ஒரு பகுதி. இயேசு சொல்றார், என்கிட்ட வர்ற ஒருத்தர் தன்னோட தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள், ஏன் தன்னோட உயிரே கூட வெறுக்கலன்னா அவர் என் சீடரா இருக்க முடியாது. இங்க புனிதமான வெறுப்புன்னு சொல்றது குடும்பத்தை வெறுக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. மாறாக இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பந்த பாசங்களை விட இறைவன் மேல அதிக அன்பு வைக்கிறத தான் அதோட அர்த்தம். இத விளக்க ஒரு ஓம சொல்றாரு. உங்கள யாராவது ஒரு கோபுரம் கட்டணும்னு ஆசைப்பட்டா முதல்ல உக்காந்து அதை கட்டி முடிக்க எவ்வளோ செலவாகும், அந்த பணம் நம்மகிட்ட இருக்கான்னு கணக்கு பாப்பீங்க இல்லையா? அப்படி பார்க்காம வேலைய ஆரம்பிச்சு அஸ்திவாரம் போட்ட பிறகு முடிக்க முடியாம போயிட்டா பாக்குறவங்க எல்லாரும், பாரு இவன் கட்ட ஆரம்பிச்சான் ஆனா முடிக்க முடியலன்னு கேலி பண்ணுவாங்க. அதே போல என் சீடரா வர்றதுக்கு முன்னாடி அதோட முழு வேலையும் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க கிறிஸ்துவ பின்பற்ற உண்மையிலே தயாரா இருக்கீங்களா? கடைசியா ரொம்ப முக்கியமான 2 உவமைகளை பார்க்க போறோம். இதுல சுறுசுறுப்பான சேவையை பத்தியும் அயலான்ங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை பத்தியும் இயேசு போதிக்கிறாரு. தாளந்துகளின் உவமையில ஒரு எஜமான் தன் ஊழியர்கள்ல ஒருத்தனுக்கு 5 தாளந்தும் இன்னொருத்தனுக்கு 2ம் 3வது ஆளுக்கு 1 தாளந்தும் கொடுக்கறாரு. முதல் 2 பேரும் அதை வச்சு வியாபாரம் பண்ணி அதை இரட்டி பாக்குனாங்க. ஆனா அந்த 3வது ஊழியன் பயந்து போய் தனக்கு கிடைச்சத மண்ணுல புதைச்சு வச்சான். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, இறைவன் நமக்கு கொடுக்கிற திறமைகளை நாம் அவருடைய இறையரசின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும், பயத்துல அதை மறைச்சு வைக்க கூடாது. நம்ம திறமைகளை பெருக்கிறது தான் நம்ம கடமை. அப்போ ஒரு மறைநூல் அறிஞர் இயேசுவ சோதிக்கிறதுக்காக வந்து, குருவே, நான் நித்திய வாழ்வை பெற என்ன செய்யணும்னு தேக்கிறார். இயேசு திருச்சட்டத்தை பத்தி கேட்டதும் அவர் சரியா பதில் சொல்லிட்டார். ஆனா தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக அவர் அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டார், யார் என் அயலான்? அதுக்கு இயேசு நல்ல சமாரியன் கதைய சொல்றார். ஒரு மனுஷன் கல்லர்கள் கிட்ட மாட்டி அடிபட்டு குற்றுயிரா வழியில கிடக்கிறான். ஒரு குருவும் ஒரு லேவியரும் அந்த பக்கம் வராங்க. 2 பேருமே அவனை கண்டும் காணாம போயிடுறாங்க. ஆனா இஸ்ரேலியர்களால வெறுக்கப்பட்ட ஒரு சமாரியன் அந்த பக்கம் வர்றான். அவன் அந்த மனுஷனை பார்த்ததும் மனசுல இரக்கம் பொங்குது. உடனே அவனுக்கு உதவி செஞ்சு அவனை கொண்டு போய் ஒரு சத்திரத்துல சேர்த்து அவனை கவனிச்சுக்கிறான். கதையை முடிச்ச இயேசு அந்த மறைநூல் அறிஞர்கள்கிட்ட கேட்கிறார், இந்த 3 பேர்ல காயப்பட்டவனுக்கு யாரு அயலானா இருந்தா? அதுக்கு அவர், அவனுக்கு இரக்கம் காட்டினவன் தான் அப்படின்னு பதில் சொல்றார். உடனே இயேசு சொன்னார், நீயும் போய் அப்படியே செய். இந்த சக்தி வாய்ந்த கட்டளை நமக்கும் தான். நாம இரக்கத்தையும் அன்பையும் வெறும் வார்த்தையில இல்ல, செயல்ல காட்டணும். நம்ம அயலான் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காம நாம யாருக்கெல்லாம் அயலானா இருக்க முடியும்னு யோசிச்சு பார்க்கணும். மக்தலாவுக்கு செல்லும் வழியில கலக்கத்தோட இருக்கிற பேதுருவுக்கும் நம்ம ஆண்டவர் இயேசுவுக்கும் நடுவுல ஒரு ஆழமான உரையாடல் தொடங்குகிறது. வாங்க நம்ம கதையோட இந்த முதல் பகுதிக்குள்ள போலாம். இதுல பேதுருவோட உலகப்பற்றுதல் பத்தின போராட்டத்தையும் ஒரு உண்மையான சீடனா இருக்கிறதுனா என்னன்னு இயேசு கொடுக்கிற ஆழமான போதனையையும் நாம பார்க்க போறோம். பேதுருவோட அன்பு மிகுந்த பற்றுதல் அவரோட பணிக்கு ஒரு தடையா இருக்கும்னு இயேசு உணர்த்துறாரு. தன்னோட கண்டிப்பு வெறுப்பால இல்ல, மாறாக பேதுருவை உருவாக்குற அன்பினாலதான் அப்படின்னு விளக்குறாரு. அவர் சொல்றாரு, இந்த சேர் மாதிரி நீ மென்மையா இருக்க நான் விரும்பல. நீ ஒரு கச்சிதமா செதுக்கப்பட்ட கல் தொகுதியா இருக்கணும், என் திருச்சபையின் அஸ்திபாரக்கல். நான் உன்னை உருவாக்குறது அன்புனாலதான், உனக்கு புரியலையா அப்படின்னு கேக்குறாரு. அடுத்ததா இயேசு தன்னோட சொந்த பாரங்களையும் மனிதர்களோட தவறான புரிதல்களால வர்ற ஏமாற்றங்களையும் வெளிப்படுத்துறாரு. குறைஞ்சபட்சம் நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ. இந்த தப்பான புரிதல்கள், இந்த போலித்தனம், இந்த அலட்சியம், இதனால நான் எவ்வளவு தளர்ந்து போய் ஆதரவில்லாம நிக்கிறேன்னு உன்னால பார்க்க முடியலையா அப்படின்னு அவர் கேட்க பேதுரு அப்படியே அதிர்ந்து போறாரு. ஆண்டவரே,
நீங்க அப்படியே உணர்றீங்களா? இறைவனின் இரக்கமே, நான் இதை உணரவே இல்லையே, நான் என்ன ஒரு மடையன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் வருந்துகிறார். பேதுரு மேல நம்பிக்கை வச்சு இயேசு ஒரு ரகசிய திட்டத்தை அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். முதல்ல தரிக்கேயாவுக்கு போகணும், அப்புறம் அங்கிருந்து படகுல மகதலாவுக்கு பயணிக்கணும்னு, அங்கதான் விற்கப்பட்ட நகைகளோட தங்கத்தை வாங்க போறோம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அர்ப்பண விழாவுக்காக அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு அனுப்ப போற திட்டத்தையும் கடைசியா, சீமோனே இதை நீ ஒருத்தன் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பேதுருவோட கீழ்ப்படிதலையும் ரகசியம் காக்கிற திறனையும் சோதிக்கிறார். இப்ப கதைக்களம் நாசரேத்துக்கு மாறுது. அங்க ஒரு குளிரான இருண்ட சாயங்கால நேரத்துல நம்ம அன்னை மரியாளுக்கும் அவங்களோட திருமகனுக்கும் நடுவுல ஒரு நெகிழ்ச்சியான சந்திப்பு நடக்க போகுது. குளிரான டிசம்பர் மாசத்தோட ஒரு இருண்ட மாலை நேரம். நாசரேத் தெருக்களே வெறிச்சோடி போயிருக்கு. இயேசு தன்னோட வீட்டை நோக்கி நடந்து வர்றாரு. கதவை தட்டினதும் உள்ள இருந்து ஒரு மெல்லிய குரல், யாரது அப்படின்னு கேக்குது. நான் தான் அம்மா அப்படின்னு இயேசு சொன்னதும், மகனே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான குரல் கேக்குது. கதவை திறக்குது. அந்த இருண்ட ராத்திரியில அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொன்னான ஒளி வெளியே பாயுது. அன்னை மரியா தன்னோட மகனோட கரங்கள்ல அவ்வளவு அன்போட சாயிறாங்க. அப்ப அன்னை மரியா தன்னோட கர்ப்ப காலத்துல நடந்த விண்ணக அற்புதங்களை நினைச்சு பாக்குறாங்க. தேவனே, உம்மை சுமந்திருந்த இந்த அடியாளை சுத்தி தேவதூதர்கள் சுழன்றாடுனாங்க. நீர் என் கருவுல மறைஞ்சிருந்தப்போ உம்மை வணங்குறதுக்காக விண்ணகத்துல இருந்து அன்புனால உந்தப்பட்டு அவங்க ஓடி வந்தாங்க. அப்ப நான் அவங்களோட பாடல்களை கேட்டேன், அவங்களோட வார்த்தைகளையும் அந்த ஆர்வத்தையும் கத்துக்க முயற்சி செஞ்சேன். ஆனா விண்ணக காரியங்களை எந்த மனுஷனாலையும் முழுமையா புரிஞ்சிக்கவோ சொல்லவோ முடியாது அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியா சொல்றாங்க. அப்போ யூதாஸ் கரியோத்து கொடுத்து அனுப்பின அந்த அரச ஊதா நிற துணிய அன்னை மரியா காட்டுறாங்க. அத பார்த்த இயேசு ரொம்ப அமைதியா, யூதாஸ் ஒரு கோவேறு கழுதையை விட பிடிவாதமானவன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம், அம்மா இந்த துண்டுகளை எனக்காக பத்திரமா வைங்க, ஒரு நாள் ஒரு முக்கியமான அங்கிக்கு இதை பயன்படுத்த சொல்வேன் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்துல நடக்க போற ஒரு பெரிய நிகழ்வை சூசகமா உணர்த்துறாரு. அடுத்து நம்ம இழப்போட துயரத்துல இருக்கிற மர்ஜியாம்ங்கிற ஒரு இளம் சிறுவன் கிட்ட இயேசு பேசுறத பார்க்க போறோம். இறைவனோட சித்தம், ஆன்மாவோட இயல்பை பத்தின ஒரு ஆழமான பாடம் இங்கிருந்து தொடங்குது. தன்னோட பெற்றோரை இழந்த துக்கத்துல இருக்கிற மர்ஜியாம் இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். அது சாதாரண கேள்வி இல்ல, மனுஷனோட துன்பத்தோட மையத்தையே தொடுற ஒரு கேள்வி. என் பெற்றோர் மெசியாவை பார்க்க ரொம்ப ஏங்குனாங்க, ஆனா பார்க்காமலே இறந்துட்டாங்க. கடவுள் என் அம்மாவை நேசிச்சாருங்கிறதுக்கு அவங்கள சாகாம காப்பாத்திருந்தா அது இன்னும் அழகான சான்றா இருந்திருக்குமே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இயேசு ரொம்ப மென்மையா ஒரு ஓமை மூலமா பதில் சொல்றாரு. ஆன்மாக்கள் உடம்புங்கிற கூண்டுல அடைக்கப்பட்ட பறவைகள் மாதிரி. அவை விண்ணகத்தோட சுதந்திரத்துக்காக ஏங்குது. கடவுள் தன்னோட பரிபூர்ண அன்புனால சில சமயத்துல ஒரு ஆன்மா கிட்ட, வா நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்றாரு. அவர் ஒரு ஆன்மாவை விடுவிக்கும் போது அது அந்த ஆன்மாவுக்கும் சரி, அதோட உறவினர்களுக்கும் சரி, ஒரு பெரிய நன்மைக்காகத்தான் நடக்குது அப்படின்னு விளக்குறாரு. எதிர்காலத்துல மர்ஜியாம் செய்ய போற பணியோட மேன்மைய இயேசு அவனுக்கு புரிய வைக்கிறாரு. ஒரு விவசாயியா நீ உன் அம்மாவுக்காக ஆட்டுக்குட்டிகளையோ புறாக்களையோ பலி கொடுத்திருக்கலாம். ஆனா கிறிஸ்துவின் குருவா நீ உன் அம்மாவோட ஆன்மாவுக்காக பரிபூர்ண பலியோட உண்மையான தியாகத்தை நேரடியாரே செலுத்த முடியும். அது எவ்வளோ மேலானது அப்படின்னு சொல்லி அவனை தேற்றுகிறார். இப்ப இயேசு தன்னோட சொந்த ஊரான நாசரேத்துல இருக்கிற அவநம்பிக்கையை எதிர்கொள்றாரு. இது பிரிஞ்சு வாழ்ந்த அவரோட உறவினர்களோட ஒரு ஆச்சரியமான சந்திப்புக்கும் மனம் திரும்புதலுக்கும் வழிவகுக்க போகுது. இயேசுவோட உறவினரான சீமோனோட மனைவி சலோமி துக்கமும் கோபமும் நிறைஞ்சவளா இயேசுகிட்ட ரகசியமா ஓடி வர்றா. அவளோட மகன் மரணப்படுக்கையில இருக்கான். ஆனா அவளோட கணவனோ பிடிவாதமா இயேசுகிட்ட உதவி கேட்க மறுக்கிறான். நான் எப்பவுமே என் கணவரை நேசிச்சேன், ஆனா இப்ப அவரை வெறுக்கிறேன். ஏன்னா ஒரு முட்டாள்தனமான எண்ணத்துக்காக என் மகன் சாகிறத அனுமதிக்கிறார் அப்படின்னு கண்ணீரோட கதறா. அவளோட அந்த அசைக்க முடியாத விசுவாசத்தை பார்த்த இயேசு, தூய அருளோட ஒரு செயலா, வீட்டுக்கு போ, உன் மகன் குணமடைஞ்சிருக்கிறத நீ பாப்ப அப்படின்னு சொல்றாரு. தூரத்துல இருந்தே அந்த குழந்தைய குணமாக்கி அந்த தாயோட நம்பிக்கைக்கு ஒரு வெகுமதி கொடுத்து அவளோட கணவன் மனம் திரும்ப ஒரு வாய்ப்பையும் கொடுக்கிறார். தன்னோட மகன் குணமடைஞ்சதை கண்ட சீமோன் தன் தவற்ற உணர்ந்து ஓடி வந்து இயேசுவோட கால்ல விழுகிறார். என் இயேசுவே, நான் குற்றவாளி. யூதாஸ் சொன்னதை நம்பி உங்களை புண்படுத்தியதற்காக என்னை மன்னியுங்க, நான் போதுமான அளவுக்கு தண்டிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு கதறி தன் குற்றத்தையும் யூதாஸோட அவதூறால ஏற்பட்ட வலியையும் அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கேட்கிறார். நாசரேத்துல இருந்த காலம் முடியுது. இப்போ 2 சீடர்களுக்கு ஒரு கடினமான, மனதை உருக்கக்கூடிய ஒரு பணி கொடுக்கப்படுது. இது இந்த உலக வாழ்க்கையில ஒரு வேதனையான பிரிவை குறிக்கிறதா அமையப்போகுது.
இயேசு பேதுருகிட்ட முதல்லயே சொன்ன அந்த ரகசிய பணியை இப்போ வெளிப்படுத்துறாரு. இந்த ஒரு யோவானையும் சிண்டிக்கையும் கூப்பிட்டு ஆசியா மைனர்ல என் திருச்சபைக்கு வழி ஆயத்தம் செய்ய உங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான பணி, ஆனா அதே சமயம் துயரம் நிறைஞ்ச ஒரு பணி. அவங்க வண்டியில ஏறி புறப்படும்போது தங்களோட குருவை இந்த உலகத்துல இனிமே பார்க்கவே முடியாதுங்கிற இந்த பிரிவு துயரம் அவங்கள வாட்டி வதைக்குது. நாம் அவரை மறுபடியும் பார்க்கவே மாட்டோம், ஒருபோதும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு 2 பேரும் கதறி அழுதபடியே தங்களோட நீண்ட பயணத்தை தொடங்குறாங்க. தங்களுடைய ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு கடல்ல பயணம் செய்யற அப்போஸ்தலர்களோட விசுவாசம் இயற்கையோட சீற்றத்தினால, அதாவது ஒரு பயங்கரமான புயலால் சோதிக்கப்படவிருக்கு. அப்போஸ்தலர்கள் பயணம் செய்யும்போது கடல் ரொம்ப வித்தியாசமா, இயல்புக்கு மாறா ஒரு எண்ணெய் மாதிரி பறந்து விரிஞ்சு அமைதியே இல்லாம காணப்படுது. ஈய நிறத்துல வானம் இருக்கு, அதுக்கு கீழே அந்த கடல் கருமையான முத்துச்சிப்பியோட ஒளி மாதிரி மினுமினுங்குது. மெதுவா ஒரு புயல் உருவாக தொடங்குது. அந்த படகுல இருந்த ஒரு கிரீத்த நாட்டு மாலுமி தன்னோட தெய்வங்களுக்கு சடங்கு செய்யறான். ஆனா கடல் இன்னும் அதிகமா சீற்றம் அடையுது. அது தோல்வி அடைஞ்சத பார்த்ததும் பேதுரு சொல்றாரு, இப்ப எங்க முறை, நாங்க மெய்யான இறைவன் கிட்ட ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த சீடர்களோட சேர்ந்து அன்னை மரியாவையும் இயேசுவையும் நோக்கி ஜெபிக்க தொடங்குறாங்க. அவங்களோட ஜெபத்தை கேட்டதும் அந்த புயல் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி கடல் தன்னோட இயல்பு நிலைக்கு திரும்புது. இந்த அற்புதத்தை பார்த்த மாலுமிகள் எல்லாரும் அப்படியே திகைச்சு போறாங்க. அந்த கிரேத்த மாலுமி ரொம்ப ஆச்சரியத்தோட கேக்குறான், நீங்க வணங்குற அந்த நட்சத்திரம் யாரு? நீங்க சொன்ன அந்த மந்திரம் என்ன? கடலுக்கே கட்டளையிடக்கூடிய அந்த கடவுள் யாரு அப்படின்னு கேக்குறான். இந்த நிகழ்வு இறைவனோட வல்லமையை அவங்களுக்கு உணர்த்துது. கடைசியா கரைக்கு திரும்பின சீடர்களை இயேசு சந்திக்கிறாரு. யூதாஸோட துரோகத்தை பத்தி அவங்க பேசும்போது அவர் ரொம்ப அமைதியா ஒரு விஷயம் சொல்றாரு. துரோகியால காயப்பட்டது உங்க அப்போஸ்தலர்களோட இதயம் இல்ல, ஆனா உங்க ஆண்டவரோட இதயம்தான் தவறா நடத்தப்பட்டது. அந்த காயம் இனிமே ஒருபோதும் குணமாகாது. அன்புக்கும் விசுவாசத்துக்கும் கொடுக்கப்படுற விலை எவ்வளோ பெரியதுங்கிறத இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமான சோகத்தோட நமக்கு உணர்த்தி செல்லுது. ஆண்டவர் இயேசு சிலுவையை நோக்கி நடந்த அந்த பயணத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அந்த பயணத்துல அவர் வச்ச ஒவ்வொரு அடியும் நமக்கு ஒரு பெரிய பாடம். வழியில அவர் செஞ்ச அற்புதங்கள், அவர் சந்திச்ச எதிர்ப்புகள் அப்படின்னு பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துச்சு. இது சும்மா ஒரு பயணம் மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பம். சரி வாங்க, அந்த பயணத்துல என்ன நடந்ததுன்னு நாமளும் சேர்ந்து தெரிஞ்சுக்குவோம். சரி, இந்த நிகழ்வுகளை நாம் ஒரு 5 பகுதியா பார்க்கலாம். முதல்ல இஸ்ரேல் எல்லைக்கு வெளியே இறைவார்த்தை எப்படி போச்சுன்னு பார்ப்போம். 2வதா ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களையும் அவர் சொன்ன ஊமைகளையும் பத்தி தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அவருக்கு வந்த எதிர்ப்புகள், அப்புறம் உண்மையான சீடர்னா யாரு, கடைசியா சிலுவைய பத்தின அவரோட முதல் முன்னறிவிப்பு. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பார்க்கலாம். நம்மளோட இந்த ஆய்வு யூத உலகத்தோட எல்லையில இருக்கிற பெனிஷியா பகுதியில இருந்து தொடங்குது. ஏன் இந்த இடம் இவ்வளவு முக்கியம்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் ஆண்டவரோட அன்பு யூதர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமானதுங்கிற ஒரு பெரிய உண்மை ரொம்ப ஆழமா வெளிப்பட போகுது. முதல்ல இந்த காட்சியை கொஞ்சம் மனசுல கொண்டு வாங்க. பெனிஷியாவோட எல்லையில ஒரு பாலம், ரொம்ப குறுகலான பாலம். ஒரே நேரத்துல ஒரு வண்டி தான் போக முடியும். அங்க பார்த்தா ரோமப்படை வீரர்கள், பெனிஷியர்கள், யூதர்கள்னு 3 கூட்டமும் ஒன்னு சேர்ந்து நிக்குது. அவங்க ஒருத்தர் வெறுப்போட திட்டிட்டு அந்த இடமே ரொம்ப ஒரு பதட்டமான சூழல்ல இருக்கு. இங்க பாருங்க, ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. யூதர்களுக்கும் பெனிஷியர்களுக்கும் ஆகவே ஆகாது. ஆனா ரோம அரசாங்கத்தை திட்டும்போது மட்டும் 2 பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இத பார்த்துட்டு இருந்த ரோம படை வீரர்களோ அவங்கள கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இந்த வெறுப்பு நிறைஞ்ச இந்த கூத்தையெல்லாம் ஆண்டவர் இயேசு ரொம்ப அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. இந்த நிலைமைய பார்த்து தான் சீடர்கள் மனசுலயும் இந்த இன வேறுபாடு இருக்கிறத உணர்ந்த ஆண்டவர் இயேசு அவங்களுக்கு ஒரு முக்கியமான போதனையை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆன்மாக்களை அவற்றின் தேசிய இனத்தின்படி வேறுபடுத்துகிறவர்களுக்கு ஐயோ கேடு. அப்படி செய்பவன் உலகளாவி அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நிரூபிப்பான். அதாவது படைச்ச இறைவன் ஒருத்தர்தான், அதனால எல்லா உயிர்களும் ஒண்ணுதாங்கிறது தான் இதோட அர்த்தம். சரி, இப்போ நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்குள்ள போறோம். இங்க வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல, செயல்களும் பேச போகுது. ஆண்டவர் இயேசுவோட இறை அதிகாரமும் ஞானமும் அவர் செய்ய போற அற்புதங்கள் மூலமாவும் சொல்ல போற ஓமைகள் மூலமாவும் இப்போ வெளிப்பட போகுது. இப்போ ஆண்டவர் இயேசு ரோமர்களோட செல்வாக்கு அதிகமா இருந்த அலெக்சாண்ட்ரேஸின் ஊருக்குள்ள நுழையிறாரு. அங்க ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கு. சில பேர் ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க, சிலர் பெரிய நம்பிக்கையோட பாக்குறாங்க, இன்னும் சிலரோ சந்தேக கண்ணோட பாக்குறாங்க. ஆனா எல்லார் மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான், யார் இவரு? அந்த கேள்விக்கு பதிலா 2 பெரிய அற்புதங்கள் அங்க நடக்குது. ஊரோட நடுவுல எல்லா ஜனங்களும் பார்த்திருக்கும் போது மார்க்குன்னு ஒரு வயசான பெரியவர், அவருக்கு கண்ணு தெரியாது, அவரோட கண்களை இயேசு திறக்கிறார். அடுத்து யோனான்னு ஒருத்தர்,
அவரால நடக்கவே முடியாது. அவரையும் எழுந்து நடக்க வைக்கிறார். இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி ஊர் முழுக்க பரவ மக்கள் மத்தியில ஒரு பெரிய உற்சாகமும் பரபரப்பும் ஏற்படுது. அந்த கொண்டாட்டத்துக்கு நடுவுல கானான் தேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண், அவங்க யூதர் இல்ல, அவங்க பெரிய மனவேதனையோட இயேசுவை தேடி ஓடி வராங்க. தன் மகளுக்கு விடுதலை கொடுங்கன்னு மன்றாடுறாங்க. ஆனா ரொம்ப ஆச்சரியமா ஆண்டவர் இயேசு எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. ஒரு வார்த்தை கூட சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெண்ணோட விசுவாசத்தை சோதிக்கிற மாதிரி ஆண்டவர் இயேசு கொஞ்சம் கடினமான ஒரு வார்த்தையை சொல்றாரு. பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல. இதை கேட்டா அவர் அந்த பெண்ணை நிராகரிக்கிற மாதிரி தோணும். ஆனா உண்மையில இது அவங்க மனசுல இருந்த ஆழமான நம்பிக்கையை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு சோதனை. ஆனா அந்த பெண் கொடுத்த பதில்ல அவங்களோட ஆழமான விசுவாசம், அவங்களோட புத்திசாலித்தனம், அப்புறம் அவங்களோட தாழ்ச்சி எல்லாமே வெளிப்பட்டுச்சு. அவங்க சொன்னாங்க, ஆனாலும் நாய்க்குட்டிகள் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை தின்னுமே. இந்த அற்புதமான பதிலை கேட்டு ஆண்டவர் இயேசுவே ஆச்சரியப்பட்டு போறாரு. அந்த நிமிஷமே அவங்க மகள் குணமாயிடுறா. அடுத்ததா கடவுளோட தாராள குணத்தை விளக்குறதுக்கு ஆண்டவர் ஒரு உவமை சொல்றாரு. ஒரு திராட்சை தோட்டத்துல காலையில வேலைக்கு வந்தவங்களுக்கும் மதியம் வந்தவங்களுக்கும், ஏன் சாயங்காலம் 5 மணிக்கு, அதாவது வேலை முடிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் கூட முதலாளி ஒரே சம்பளம் 1 தெனாரியம் கொடுக்கறாரு. இது சரியா? இதோட அர்த்தம் என்னன்னா, இறைவனோட அருளுங்கிறது நம்மளோட உழைப்புக்கோ தகுதிக்கோ கிடைக்கிற கூலி கிடையாது. அது முழுக்க முழுக்க அவரோட இரக்கத்தினால கிடைக்கிற ஒரு கொடை. அதனாலதான் அவர் சொல்றாரு, கடைசியாய் வந்தவர்கள் முதன்மையா ஆவார்கள் என்று. இவ்ளோ நேரம் நாம அற்புதங்களையும் இறை வெளிப்பாடுகளையும் பார்த்தோம். ஆனா இப்போ கதையோட போக்கு மாறப்போகுது. ஆண்டவர் இயேசுவோட புகழ் அதிகமாக அதிகமாக அவருக்கு எதிரான எதிர்ப்புகளும் அதிகமாகுது. மக்கள்கிட்ட இருந்தும் சரி, மத தலைவர்கள் கிட்ட இருந்தும் சரி, நிராகரிப்பு அதிகமாயிட்டே போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை வரவேற்ற அதே அலெக்சாண்ட்ரோஸின் ஊர்ல நிலைமை அப்படியே தலைகீழா மாறுது. ஆண்டவரோட போதனையால தங்களோட வியாபாரம் கெட்டு போச்சுன்னு நினைச்ச வியாபாரிங்க அவருக்கு எதிராக கத்த ஆரம்பிக்கிறாங்க. சலிப்புட்டும் தீர்க்கதரிசியே, இங்கிருந்து போ, எங்க சந்தையை கெடுத்துட்ட, எங்க வாடிக்கையாளர்களை கூட்டிட்டு போயிட்டன்னு கோஷம் போடுறாங்க. இந்த கூச்சல் குழப்பத்துக்கு நடுவுல பரிசேயர்கள் வந்து இயேசுவ சோதிக்கிறாங்க. விண்ணிலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டோன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் ரொம்ப ஆழமான ஒரு பதில சொல்றாரு. யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படாது. இதோட அர்த்தம் என்ன? யோனா தீர்க்கதரிசி எப்படி 3 நாள் மீனோட வயிற்றிலிருந்து வெளியே வந்தாரோ அதே மாதிரி தானும் மரித்து 3ஆவது நாள் உயிர் தெழுவேன் அப்படிங்கிறது தான் ஒரு மறைமுகமா சொல்றாரு. ஊருக்குள்ள கலவரம் பெருசாகிறத பார்த்து ஒரு ரோம நூற்றுவர் தலைவர் அங்க வர்றாரு. அவரோட கட்டளைப்படி படைவீரர்கள் ஆண்டவர் இயேசுவா அந்த ஊரை விட்டே வெளியேற்றுறாங்க. இது சும்மா ஒரு வெளியேற்றம் இல்ல, அந்த ஊர்ல அவரோட இறைப்பணி அதிகாரப்பூர்வமா நிராகரிக்கப்பட்டுருச்சுங்கிறதுக்கான அடையாளம் இது. சரி, ஆண்டவர் இயேசு இப்படி நிராகரிக்கப்பட்டப்போ அவரோட சீடர்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? இப்போ நாம அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க சில விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டது, சில நேரங்கள் அவங்க காட்டின ஆழமான விசுவாசம், அப்புறம் இயேசுவை பின்தொடர என்ன விலை கொடுக்கணும்னு அவங்க கத்துக்கிட்டது, இதையெல்லாம் பார்க்கலாம். சீடர்கள் சில விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஒரு ஊர்ல மக்கள் இவங்களை ஏத்துக்கல. உடனே யாக்கோபும் யோவானும் கோவப்பட்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து நெருப்பு வந்து இவங்களை அழிக்கட்டுமான்னு கேக்குறாங்க. அவங்களோட இந்த கோபமான குணத்தை பார்த்துதான் ஆண்டவர் இயேசு அவங்களுக்கு போனர்வாஸ், அதாவது இடியின் மக்கள்னு பட்ட பெயர் வைக்கிறார். அவர் சொல்ல வர பாடம் இதுதான், என்னோட வழி பழி வாங்குற வழி இல்ல, மன்னிக்கிற வழி. இப்போ இந்த முழு பயணத்திலையுமே ஒரு முக்கியமான திருப்புமுனைக்கு நாம வரோம். செசரியா பிலிப்பிங்கிற இடத்துல ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை நிறுத்தி ரொம்ப நேரடியான ஆழமான ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அவங்களோட விசுவாசத்தையே உழுக்கிற ஒரு கேள்வி அது. நான் யார் என நீங்கள் சொல்கிறீர்கள்? மத்த சீடர்கள் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது சீமோன் பேதுரு பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால ஒரு பதில சொல்றாரு. நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணம். ஏன்னா ஒரு திருத்தூதர் ஆண்டவர் இயேசுவோட உண்மையான இறை அடையாளத்தை இவ்வளவு வெளிப்படையா அறிக்கை செஞ்ச முதல் தருணம் இதுதான். பேதுருவோட இந்த விசுவாச அறிக்கையை கேட்டுட்டு ஆண்டவர் இயேசு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுக்கறாரு. நீ பேதுரு, அதாவது பாறை, இந்த பாறையின் மேல என் திருச்சபையை கட்டுவேன், விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். இந்த வார்த்தைகள் மூலமா பேதுருவையும் அவரோட விசுவாசத்தையும் திருச்சபையோட அடித்தளமா ஆண்டவர் உறுதிப்படுத்துறாரு. சரி, இப்போ நாம இந்த ஆய்வோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேதுருவோட விசுவாச அறிக்கையால எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் நீடிக்கல. அடுத்த நிமிஷமே ஆண்டவர் இயேசுவோட பணியோட இன்னொரு பக்கம், அதாவது வேதனை நிறைந்த ஒரு உண்மை வெளிப்படுத்தப்படுது. ஆண்டவர் இயேசு முதல் முறையா தன்னோட பாடுகளை பத்தி ரொம்ப தெளிவா முன்னறிவிக்கிறாரு.
அவர் சொல்றாரு, முதல்ல நான் எருசலேமுக்கு போகணும், 2வது அங்க மூப்பர்களாலையும் தலைமை குருக்களாலையும் ரொம்ப துன்பப்படணும், 3வது நான் கொல்லப்படணும், கடைசியா 4வது 3வது நாள் நான் உயிரோட எழுப்பப்படணும். ஒரு பெரிய ராஜாவை எதிர்பார்த்துட்டு இருந்த சீடர்களுக்கு இந்த வார்த்தைகள் தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. இதை கேட்டு அதிர்ச்சியான பேதுரு ஆண்டவர் இயேசுவை தடுத்து, ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு நடக்கவே கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாறைன்னு புகழப்பட்ட அதே பேதுருவை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? என் கண் முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய், ஏனெனில் நீ சிந்திப்பது கடவுளுக்கேற்றதாய் இல்லை, மனிதருக்கேற்றதாய் இருக்கிறது. இந்த ஒரு சம்பவம் மனுஷங்களோட எதிர்பார்ப்புக்கும் இறைவனோட திட்டத்துக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறத நமக்கு ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. சிலுவை பயணத்தோட முதல் பாடம் இதுதான். கதிரவன் மெதுவா அஸ்தமனமாகிட்டு இருக்கு. கலிலேய கடலோட பரப்புல தங்க நிற கதிர்கள் பரவி வானமும் ஏரியும் செக்கச்செவேல்னு நெருப்பு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான காட்சி. இந்த அருமையான மாலை நேரத்துல ஆண்டவர் இயேசுவும் அவரோட சீடர்களும் கப்பர்நாகும நோக்கி திரும்பி நடந்து வர்றாங்க. நாள் முழுக்க செஞ்ச ஊழியத்தோட சந்தோஷம் அவங்க பேச்சுல தெரியுது. ஆண்டவர் இயேசு அமைதியா வந்தாலும் தன் சீடர்களோட மகிழ்ச்சிய பார்த்து மென்மையா புன்னகைக்கிறாரு. இந்த பகுதியில ஆண்டவர் இயேசுவோட போதனைகளை 6 முக்கியமான பகுதிகளா நாம பார்க்க போறோம். முதல்ல தாழ்ச்சியில ஆரம்பிச்சு அப்புறம் வாழ்வு தரும் உணவோட ரகசியத்தை ஆராய்ந்து ஒரு சீடனா இருக்க என்ன தகுதிகள் தேவைன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் வரப்போற பாடுகளை பத்தின தீர்க்க தரிசனங்களை கேட்டு கடைசியா எருசலேம்ல நடக்க போற இறுதி நிகழ்வுகளை நோக்கி நாம பயணிக்க போறோம். வாங்க இந்த இறை அனுபவத்துக்குள்ள போகலாம். அவங்க பேசிக்கிட்டே வர்றப்ப அன்னைக்கு இயேசு குணமாக்குன ஒரு மனிதனை பத்தின பேச்சு வருது. அப்போ பிலிப்பு கேக்குறாரு, போதகரே, அவன் மகதலா மரியாளோட பழைய காதலனா? அதுக்கு தோமா, அப்படிதான் தெரியுது, மத்தவங்க பேசுறத வச்சு பார்த்தா அப்படின்னு சொல்றாரு. அவங்களோட பேச்சு முழுக்க அந்த மனிதனோட பழைய பாவ வாழ்க்கைய பத்தியே சுத்தி சுத்தி வருது. ஆனா பாருங்க, ஆண்டவர் இயேசு அந்த மனிதனை பத்தி ஒரு வேற கண்ணோட்டத்துல பேசுறாரு. அவனுக்கு உடம்ப விட ஆன்மாதான் முக்கியமா இருந்துச்சு. அவனோட மனமாற்றத்தை இயேசு இப்படி விவரிக்கிறாரு. அவன் என்கிட்ட வந்து, நான் சாக போறேன், ஆனா என்ன மன்னிச்சிருங்க, என் உடம்ப குணமாக்கலனாலும் பரவாயில்ல, என் ஆன்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவன் செஞ்ச அருவருப்பான பாவங்களை எல்லாம் என்கிட்ட அறிக்கையிட்டான். இதுவே அவனோட உண்மையான மனம் திரும்புதலுக்கு ஒரு பெரிய சாட்சி. அந்த மனிதன் மனம் மாறினதுக்கு பின்னால ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அதுக்கு காரணம் மகதலா மரியாதான்னு இயேசு சொல்றாரு. அவ தன்னோட பழைய பாவத் துணைவனுக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதினான். அவன் தன்னை போலவே மனம் திருந்தி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு திரும்பணும்னு கெஞ்சினான். அவனோட ஆன்மாவை தப்பான பாதைக்கு கூட்டிட்டு போன குற்ற உணர்ச்சியிலிருந்து தன்னை விடுவிக்க சொல்லி மன்றாடினான். கடைசியில அவள்தான் அவனை மனம் திருப்பினான். கப்பர்நாகுமைய நெருங்க நெருங்க திருத்தூதர்களுக்குள்ள ஒரு பெரிய விவாதமே நடக்குது. அதாவது, நம்மள யார் பெரியவர்? பேதுரு சொல்றாரு, நான் தான் மூத்தவன், அதனால திருச்சபையோட தலைவரா இருக்க எனக்கு தான் தகுதி இருக்கு அப்படின்னு. ஆனா யூதாஸ் அறிவிலையும் சமூக செல்வாக்களையும் என்னை விட பெரியவங்க இங்க யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி பேதுருவ கிண்டல் பண்றான். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க தகுதியை பத்தி பெருமையா பேச அந்த பேச்சு ஒரு பெரிய வாக்குவாதமாவே மாறிடுச்சு. இவங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கப்பர்நாகுமை சேர்ந்த பென்யமின் ஒரு சின்ன பையன் ஓடி வந்து ஆண்டவர் இயேசுவோட கைகளை பிடிச்சுக்கிறான். ரொம்ப பாசமா, இயேசுவே, நான் உங்க கூட உங்க வீடு வரைக்கும் வரட்டுமா? எனக்கு ஒரு நல்ல கதை சொல்லுங்களேன் அப்படின்னு மழலை மாறாத குரல்ல கேக்குறான். சீடர்களோட பெருமைக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க இயேசு அந்த பையனுக்கு ஒரு உவமைய சொல்றாரு. ஒரு நல்ல ஆயன் கைவிடப்பட்ட ஆடுகள் எல்லாம் மீட்டு தன்னோட பாதுகாப்பான விண்ணரசுக்கு கூட்டிட்டு போறான். ஆனா வழியில நிறைய ஆடுகள் சண்டை போட்டுக்கிட்டும் வழி தவறியும் போயிடுதுங்க. கடைசியில ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி மட்டும்தான் உண்மையா அவனை பின்தொடர்ந்து அவனோட விண்ணரசுக்குள்ள நுழையுது. அந்த ஆயன் சொன்னா, நான் உங்களை காப்பாட்ட வந்தேன், என் பின்னால வாங்கன்னு. ஆனா பல ஆடுகள் அதை கேட்கல. அந்த ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி மட்டும்தான் அவனை விட்டு பிரியாம இருந்துச்சு. அந்த உவமையோட ஆழமான அர்த்தத்தை அந்த சின்ன பையன் உடனே புரிஞ்சுக்கிட்டான். அந்த நல்ல ஆயன் இயேசுதான்னும் அந்த உண்மையுள்ள ஆட்டுக்குட்டி நான் தான்னும் சரியா சொன்னான். ஆனா இயேசு அவனோட நம்பிக்கைய சோதிக்கிற மாதிரி, நான் போயிடுவேன், நீ என்ன மறந்துடுவ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பென்யமீன் ரொம்ப உறுதியா, இல்ல இயேசுவே, நான் உங்களை மறக்கவே மாட்டேன், ஏன்னா நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னான். அப்போ இயேசு தங்களுக்குள்ள யார் பெரியவர்னு சண்டை போட்ட சீடர்களை பார்த்து பென்யமின ஒரு உதாரணமா காட்டி பேசுறாரு. விண்ணரசுல நுழைய தேவையான தாழ்ச்சிக்கும் அன்புக்கும் இந்த சின்ன பையன்தான் உதாரணம். நீங்க மனம் மாறி இவனை போல கள்ளம் கபடமில்லாத தாழ்ச்சியுள்ள அன்பான பிள்ளைகளா ஆகலேன்னா விண்ணரசுலாம் நுழையவே முடியாது. என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்க. அப்போதான் இந்த மாதிரி மாசற்ற ஆன்மாக்கள் நுழையிற இடத்துக்கு நீங்களும் வர முடியும்.
குழந்தைங்களோட அந்த பரிசுத்த தன்மையை பத்தி இயேசு ரொம்ப அழுத்தமா பேசுறாரு. அவங்களுக்கு தீமை செய்யற பெரியவங்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையும் கொடுக்கறாரு. அவங்களோட தூய்மையையும் அவங்க கடவுளுக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்றாரு. ஒருபோதும் யாருக்கும் இடரல் கொடுக்காதீங்க. ஆனா குழந்தைங்களோட அந்த பரிசுத்தத்தை கெடுக்கிறவங்களுக்கு 3 முறை ஐயோ கேடு. அப்படிப்பட்டவங்களோட கழுத்துல ஒரு பெரிய எந்திரக்கல்ல கட்டி கடல்ல தள்ளுறது அவங்களுக்கு நல்லது. இது இயேசுவோட போதனைகள்லயே ரொம்ப கடுமையான எச்சரிக்கைகள்ல ஒண்ணு. அப்போ யோவான் ஒரு சம்பவத்தை சொல்றாரு. போதகரே, உங்க சீடர் இல்லாத ஒருத்தர் உங்க பேரச் சொல்லி பேய்களை ஓட்டுறத பார்த்தோம். அவன் தாவீதின் மகனும் இஸ்ரேலின் அரசருமான ஆண்டவர் இயேசுவின் பெயரால் சபிக்கப்பட்ட பேயே வெளியே போ அப்படின்னு சொன்னான். அந்த பேயும் ஓடி போயிடுச்சு. அவன் நம்ம குழுவை சேராததால அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால அப்படி செய்யக்கூடாதுன்னு அவங்கிட்ட சொன்னோம். ஆனா இயேசு கொடுத்த பதில் சீடர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் அவங்கள கடிஞ்சுக்கிட்டு, நீங்க செஞ்சது தப்பு, அவன் செஞ்சது சரி. என் பேர்ல நல்லது சேர யாரும் என் எதிரி இல்ல. என் பேர்ல அற்புதம் சேர ஒருத்தன் எனக்கு தீமையா பேச மாட்டான். இனிமே அவனை பார்த்தா தடுக்காதீங்க, அவனை சகோதரன்னு கூப்பிடுங்க. ஏன்னா எனக்கு எதிரா இல்லாதவன் என் பக்கம் இருக்கிறான். இது எவ்ளோ பரந்த மனப்பான்மைக்கு ஒரு முக்கியமான பாடம் பாருங்க. மனுஷங்களோட தேவைகள் மேல இயேசு எவ்ளோ அக்கறை வச்சிருந்தாருன்னு இன்னொரு சம்பவத்திலயும் நாம பாக்குறோம். இது அப்பம் பல்க செஞ்ச 2வது அற்புதம். மக்கள் கூட்டத்தை பார்த்து இயேசு ரொம்ப இரக்கப்பட்டாரு. இவங்க 3 நாளா என் பின்னாலேயே வர்றாங்க, இவங்கள பட்னியா அனுப்புனா வழியில சோர்ந்து விழுந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சீடர்கள் மறுபடியும் சந்தேகப்பட்டாங்க. இந்த தனிமையான இடத்துல இவ்வளவு பேருக்கு எங்கிருந்து அப்பம் வாங்குறதுன்னு கேட்டாங்க. அவங்க கிட்ட இருந்தது வெறும் 7 அப்பத்துண்டுகளும் கொஞ்சுண்டு மீன்களும் தான். ஆனா இயேசு அதை கையில் எடுத்து தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசிர்வதிச்சு அந்த பெருந்திரளான மக்கள் எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கப்பர்நாகும் தொழுகை கூடத்துல இயேசு தன்னை தேடி வந்த மக்கள் கூட்டத்தை நேருக்கு நேரா சந்திக்கிறார். அவங்க ஆன்மீக உண்மைக்காக வரல, இந்த உலகத்து சாப்பாட்டுக்காகத்தான் வர்றாங்கன்னு கண்டிக்கிறார். அழிஞ்சு போற உணவுக்காக உழைக்காதீங்க, நிலைவாழ்வு தர உணவுக்காக உழைங்க அப்படின்னு அறிவுரை சொல்றார். இங்கே இயேசு 2 விதமான உணவை ஒப்பிட்டு பேசுறாரு. ஒன்னு மோசே கொடுத்த மன்னா, அது கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான், அத சாப்பிட்ட நம்ம முன்னோர்கள் இறந்து போனாங்க. ஆனா இன்னொன்னு இயேசு கொடுக்கிற உண்மையான அப்பம், அது நிலைவாழ்வை தருவது. இயேசு சொல்றாரு, மோசே உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுக்கல, என் தந்தையே உங்களுக்கு வானிலிருந்து வர்ற உண்மையான அப்பத்தை கொடுக்கறாரு. அதுதான் இந்த உலகத்துக்கே வாழ்வு கொடுக்கிற உணவு. அடுத்ததா இயேசுவோட போதனையோட மையமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அறிவிப்பு வருது. அந்த முழு பிரசங்கத்தோட உச்சகட்டமே இதுதான். அவர் ரொம்ப அதிகாரத்தோட சொல்றாரு, வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இருக்காது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு ஒருபோதும் தாகமே இருக்காது. இப்போ இயேசுவோட போதனைகள்லே ரொம்ப சவாலான, நிறைய பேரால ஏத்துக்கவே முடியாத ஒரு பகுதி வருது. இத கேட்ட பலர் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோன்னு கூட பேசிக்கிட்டாங்க. ஏன்னா இயேசு சொன்னார், என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர்தான் நிலைவாழ்வை கொண்டிருக்கிறார், நானும் அவரை கடைசி நாள்ல உயிர்த்தெழச் செய்வேன். ஏன்னா என் சதை உண்மையான உணவு, என் ரத்தம் உண்மையான பானம். இத நேரடியா கேக்குறப்ப நரமாமிசம் சாப்பிடுற மாதிரி தோணினதால மக்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இயேசுவோட இந்த வார்த்தைகளை கேட்டதும் மக்கள் கூட்டமும், ஏன் பல சீடர்களுமே அதை ஏத்துக்க முடியாம இவர் சொல்றதை எப்படி கேட்டுட்டு இருக்க முடியும், இவரோட போதனை ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அவரை விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவரை பின்தொடர்ந்த பலரும் விலகி போன அந்த தனிமையான வேதனையான நேரத்துல இயேசு தன்னோட மிக நெருக்கமான 12 திருத்தூதர்கள் கிட்ட திரும்பி ரொம்ப உருக்கமா ஒரு கேள்வியை கேக்குறாரு. நீங்களும் போயிடணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கடினமான போதனைய முழுசா புரிஞ்சிக்கலனாலும் பேதுரு 12 பேர் சார்பாகவும் ஒரு ஆழமான விசுவாச அறிக்கையை கொடுக்கிறார். அவர் கண்ணீரோட சொல்றாரு, ஆண்டவரே, நாங்க எங்க போவோம்? நிலைவாழ்வு தர்ற வார்த்தைகள் உங்கிட்டதானே இருக்கு. நீங்க எங்களை விரட்டி விட்டா கூட நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம். நீங்க தான் கடவுளோட தூயவர், நீங்க தான் கிறிஸ்துன்னு நாங்க அறிஞ்சுக்கிட்டோம். பேதுருவோட அந்த ஆழமான விசுவாச அறிக்கைக்கு அப்புறம் அங்கிருந்த சூழலே அப்படியே மாறுது. இயேசு ரொம்ப அதிர்ச்சியான, துயரம் நிறைஞ்ச ஒரு உண்மைய வெளியிடுறாரு. மிகுந்த வேதனையோடு சொல்றாரு, உங்கள ஒருத்தன் அலகை. அந்த வார்த்தைகள் தொழுகை கூடத்தோட அமைதியில ரொம்ப மெதுவா ஒருவித அச்சத்தோட விழுது. நெருங்கிய நண்பர்களுக்குள்ளே ஒருத்தன் காட்டிக் கொடுக்க போறான்பதுதான் அதோட அர்த்தம். விசுவாச சோதனைகள் அதோட முடியல. தொழுகை கூடத்துல அவரை விட்டு விலகி போன முன்னாள் சீடர்கள் இயேசுவ கேலி பண்ணாங்க. ஆனா இயேசு கோபப்படல, பதிலுக்கு அவங்கள மன்னிச்சாரு. அவர் வானத்தை நோக்கி, என் இறைவா, என்னை நினைவு கூரும்,
அவங்களையும் கனிவா நினைவு கூறும், நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு சீடனா இருக்கிறதுக்கு குடும்ப உறவுகளோட புனிதம் எவ்வளவு முக்கியம்னு இயேசு பேசுறாரு. கதாராவில அந்த காலத்துல ரொம்ப சாதாரணமா இருந்த விவாகரத்தை பத்தி ஒரு முக்கியமான போதனைய கொடுக்கறாரு. திருமணத்தோட புனிதத்தையும் அதை யாராலும் பிரிக்க முடியாதுன்னு அவர் ரொம்ப உறுதியா போதிக்கிறாரு. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும், இதுதான் அதோட சாராம்சம். அடுத்ததா இயேசு வரப்போற பாடுகளை பத்தி தீர்க்க தரிசனமா பேச ஆரம்பிக்கிறாரு. மழையில பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது சீடர்கள் மறுபடியும் சண்டை போடுறதை கேட்ட இயேசு யோவானை மட்டும் தனியா கூப்பிட்டு அவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஆன்மீக மாற்றத்தை சந்திக்க போறத பத்தி பேசுறாரு. நீங்க எல்லாரும் மாறணும், அதுவும் 2 ஒட்டுதல் மூலமா அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு புது பிறவி மாதிரி. அந்த 2 ஒட்டுதல்களையும் இயேசு யோவான் கிட்ட விளக்குறாரு. முதல்ல தன்னுடைய ரத்தம், அது அவங்கள ஆன்மீக ரீதியா வளமாக்கி தியாகத்தின் மூலமா அவங்கள புடம் போடும். 2வது நெருப்பு, அது பரிசுத்த ஆவியோட வல்லமைய குறிக்குது. ஏசு சொன்னாரு, என் ரத்தம் உங்களை வளமாக்கும், கடவுளோட ஆவியாகிய நெருப்பு உங்கள புது மனுஷங்களா, வல்லமையுள்ளவங்களா, பரிசுத்தர்களா மாத்தும். அதாவது அவரோட தியாகமும் பரிசுத்த ஆவியோட வருகையும் அவங்கள மொத்தமா மாத்திடும். திருத்தூதர்களோட இந்த மாபெரும் மாற்றத்தை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் இயேசு மறுபடியும் அந்த துயரமான உண்மைய ஞாபகப்படுத்துறாரு. அவர், ஆனா உங்கள ஒருத்தனுக்கு இந்த ரத்தமும் நெருப்பும் எந்த பயனும் தராது அப்படின்னு சொல்லி யூதாஸோட காட்டிக் கொடுப்ப மீண்டும் முன்னறிவிக்கிறார். அவங்க பயணத்தோட இறுதிக்கட்டத்தை நெருங்கி எருசலேமுக்கு பக்கத்துல வந்ததும் சீடர்கள் தங்களோட ஆன்மீக தாகத்தை வெளிப்படுத்துறாங்க. அவங்க இயேசு கிட்ட, ஆண்டவரே, யோவான் தன்னோட சீடர்களுக்கு கத்துக் கொடுத்த மாதிரி எங்களுக்கும் எப்படி செபிக்கணும்னு கத்துக் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பதிலா ஆலயத்துல இயேசு தன் சீடர்களுக்கு கிறிஸ்தவ ஜபங்கள்லயும் ரொம்ப முக்கியமான பரமண்டல ஜபத்தை கத்துக் கொடுக்கறாரு. இது கடவுள ஒரு தந்தையா எப்படி அணுகணும், அவரோட அரசை எப்படி நாடணும், அன்றாட தேவைகளை கேட்கணும், மன்னிப்ப பெறணும், சோதனைகள்ல இருந்து எப்படி பாதுகாப்பு தேடணும்னு நமக்கு கத்துக் கொடுக்குது. வெறும் வார்த்தைகளை விட செயல்கள் தான் முக்கியம்னு விளக்க இயேசு 2 மகன்கள் உமைய சொல்றாரு. ஒரு அப்பா தன் 2 மகன்கள் கிட்டையும் திராட்சை தோட்டத்துல வேலை செய்ய சொல்றாரு. முதல் மகன் மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் மனசு மாறி வேலைக்கு போறான். 2வது மகனும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகவே இல்ல. இதுல யார் அப்பாவோட விருப்பத்தை செஞ்சது? இது மூலமா இயேசு சொல்றாரு, ஆரம்பத்துல மறுத்தாலும் அப்புறம் மனம் திருந்தி செயல்படுறவங்க தான் வெறும் வார்த்தை சொல்றவங்கள விட சிறந்தவங்க. பாஸ்காவுக்கு முந்தின அந்த பதட்டமான நாட்கள் நெருங்கிடுச்சு. இயேசுவோட பாடுகள் பக்கத்துல வர்றத உணர்த்துற மாதிரி யூதாஸ் அவர்கிட்ட வந்து, போதகரே, கெத்சமனிக்கு போகாதீங்க, உங்க எதிரிகள் அங்கதான் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவசரமா எச்சரிக்கிறான். பாஸ்கா விருந்துக்கு தயாராகிற அந்த நேரத்துல நம்ம மனசு எவ்ளோ தூய்மையா இருக்கணும்னு இயேசு உணர்த்துறாரு. தன்னை விட்டு பிரிஞ்சு போன ஒரு முன்னாள் சீடனை பத்தி மனசுல வெறுப்போட நினைச்சதுக்காக செபதேயுவின் மகன் யாக்கோபு இயேசு கண்டிக்கிறாரு. நீ அவனை விட்ட முரண்பாடானவன், அவன் வெளிப்படையா விலகி போயிட்டான். ஆனா நீ என் கூடவே இருந்துகிட்டு நான் சொல்றத கேட்காம மனசுக்குள்ள கசப்போட இருக்கியே அப்படின்னு சொல்லி புரிதமான காரியங்கள்ல ஈடுபடும்போது தூய்மையான உள்ளம் எவ்வளவு அவசியம்னு வலியுறுத்துறாரு. இப்போ இயேசு யூதாசுக்கு ஒரு கடைசி பாடத்தை, ஒரு மறைமுகமான எச்சரிக்கையை கொடுக்கறாரு. பாவமுள்ள மனிதனான சாமுவேலோட நடந்த ஒரு அடையாள விருந்து அவரு விவரிக்கிறாரு. அந்த சாமுவேல் பாவத்தோட அந்த புனித உணவுல பங்கேற்றான். அப்படி தகுதி இல்லாம பங்கேற்றதால அது அவனுக்கு ஆசீர்வாதமா இல்லாம சாபமா மாறிடுச்சு. அதோட விளைவு அவன் கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிட்டான். இது மூலமா இயேசு யூதாஸ் கிட்ட, தகுதி இல்லாம இந்த உணவை சாப்பிடுறவங்க அவங்களுக்கு அவங்களே தீர்ப்ப வருவிச்சுக்கிறாங்க அப்படின்னு எச்சரிக்கிறாரு. இயேசுவோட இந்த ஆழமான எச்சரிக்கைக்கு நடுவுல மனாயின் ஒருத்தர் அவசரமா வர்றாரு. அவரோட வருகை அந்த இறுதி போதனைகளை தடை செய்யுது. இயேசுவோட பாடுகளும் மரணமும் உயிர்ப்பும் ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சுன்னு இது நமக்கு உணர்த்துது. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்போட இந்த விளக்கம் இங்க நிறைவு பெறுது. பெத்தானியாவுல மார்த்தாலோட வீட்டுக்கு வெளியில மகதலா மரியாள் ஒரு மரப்பு நிழல்ல சாய்ந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பழைய ஆடம்பர வாழ்க்கையோட அடையாளங்கள் எதையும் இப்ப பார்க்க முடியல. ரொம்ப எளிமையான மென்மையான இளஞ்சிவப்பு நிறத்துல ஒரு ஆடையை அணிஞ்சிருந்தாங்க. அவங்களோட நீண்ட கூந்தல் ரொம்ப நேர்த்தியா பின்னப்பட்டு கழுத்துக்கு பின்னாடி அழகா முடிக்கப்பட்டிருந்தது. ஒரு காலத்துல உலக ஆசைகளால கலங்கி போயிருந்த அவங்க கண்கள் இப்போ ஒரு சின்ன குழந்தையோட கண்களை போல ரொம்ப தெளிவாவும் அமைதியாவும் ஒரு ஆழ்ந்த சாந்தத்தோடவும் ஒளிர்ந்தது. அவங்க சாலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க முகத்துல ஒரு பெரிய பிரகாசம். அவர் வராரு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி பெருக்கோட வீட்டுக்குள்ள ஓடுறாங்க.
அவங்களோட தெளிவான குரல் வீடு முழுக்க ஒலிக்குது. மார்த்தா, அவங்க சொன்னது உண்மைதான், இதோ ரபி வந்துட்டாரு. இந்த பகுதியில ஆண்டவரோட போதனைகள்ல சில முக்கியமான கட்டங்களை நாம பார்க்க போறோம். முதல்ல பெத்தானியாவுல மார்த்தாள் மரியாள் வழியா அவர் கற்பிக்கிற உண்மையான அன்பின் பாடம். அடுத்து பின்னரசையும் அதன் பிள்ளைகளையும் பத்தின அவரோட போதனைகளும் அற்புதங்களும். அதுக்கப்புறம் கிருத்து மலையில அவர் செஞ்ச தியானமும் தன் சீடர்களுக்கு அவர் கொடுத்த அன்பு பணியின் கட்டளையும். அடுத்ததா நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளர் ஓமை மூலமா அவர் வெளிப்படுத்துற ஞானம். அப்புறம் எரிகோ நோக்கிய பயணத்துல அவர் காட்டுற இரக்கச் செயல்கள். கடைசியா யூதேயாவின் நிலங்கள்ல அவர் கொடுத்த இறுதி போதனைகள். வேலைக்காரங்க கதவை திறக்கிற வரைக்கும் கூட மரியாளால பொறுத்துக்க முடியல. அவங்களே ஓடி போய் அந்த கனமான கதவை திறந்து தன்னோட கைகளை விரிச்சு நிக்கிறாங்க. ரபூனி அப்படின்னு அன்போட கூப்பிட்டுக்கிட்டு சாலையோட புழுதியில ஆண்டவர் இயேசுவோட பாதங்கள்ல விழுந்து அவற்றை முத்தமிடுறாங்க. இயேசு அவங்கள பார்த்து, மரியாளே, உனக்கு சமாதானம், உன் இல்லத்தில் ஓய்வெடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா அந்த நேரத்துல மார்த்தாள் ஒரு கோப்பை குளிர்ந்த பாலை எடுத்து வந்து இயேசுவுக்கு ரொம்ப அன்பா கொடுக்கறாங்க. இயேசு வீட்டுக்குள்ள போனதும் மரியாள் ஒரு கோல தண்ணியோட வேதமா வந்து ஆண்டவரோட பாதங்களை கழுவ ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய தூசி படிஞ்ச செருப்பை கழட்டி வேலைக்காரிகிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நறுமண பொருட்கள் கலந்த தண்ணியில அவரோட பாதங்களை கழுவி மென்மையா துடைச்சு திரும்ப திரும்ப முத்தம் கொடுக்கறாங்க. ஓ, என்னை தேடி இவ்வளவு தூரம் நடந்து வந்த பரிசுத்த பாதங்களே அப்படின்னு ரொம்ப அன்போட சொல்றாங்க. அதுக்கப்புறமா இயேசுவும் மரியாளும் தோட்டத்துக்கு போறாங்க. அங்க தெளிவான தண்ணி நிறைஞ்ச ஒரு குளம் இருந்துச்சு. இயேசு அந்த தண்ணியை தொட்டு, இந்த தெளிந்த நீர் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா, இது ரொம்ப தூய்மையா இருக்கு, தூய்மையான ஆன்மாக்களும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் தொடர்ந்து, என் அண்ணன் ஒரு குழந்தையோட ஆன்மாவை கொண்டவங்க, அதை விட மேலா அவங்க ஒரு வானதூதரோட ஆன்மாவை கொண்டவங்க. இந்த உலகத்துல தோன்றின அந்த முதல் லில்லி மலரை விட என் தாய் தூய்மையானவங்க. அவங்களுடைய மாசற்ற கன்னிமீன் நறுமணம் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் நிரப்புது அப்படின்னு சொல்றாரு. அப்போ மார்த்தாள் மூச்சு வாங்க அங்க வராங்க. ஆண்டவரே, மரியாள் இன்னும் இங்கே இருக்காடா? நானும் விருந்துக்காக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் தனியா வேலை செய்யறது சரியா? இவளை எனக்கு உதவி செய்ய சொல்லுங்க அப்படின்னு இயேசுகிட்ட முறையிடுறாங்க. இயேசு ஒரு மென்மையான புன்னகையோட அவங்கள பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீங்க பல விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டு குழம்பிக்கிறீங்க. ஆனா தேவையானது ஒன்னே ஒன்றுதான். மரியாள் அந்த நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கா அப்படின்னு சொல்றாரு. இயேசு இன்னும் விளக்கமா சொல்றாரு, மரியாள் இதுவரைக்கும் தெரியாத ஒன்னை இப்போ கத்துக்கிறா, அதுதான் அன்பு. அவ அவளோட அமைதியில் இருக்கட்டும். அவ ஆன்மாவுல ஒரு கொடிய நோய் இருந்துச்சு, இப்போ குணமாயிட்டு வரா. மரியாள் தன்னை அர்ப்பணிக்கிற இந்த நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கா. அது அவகிட்ட இருந்து என்னைக்கும் எடுக்கப்படாது. இந்த உலகத்துல இருக்கிற நம்பிக்கை, எதிர்நோக்கு மாதிரி எல்லா புண்ணியங்களும் ஒரு நாள் தேவைப்படாம போகும். ஆனா அன்பு மட்டும்தான் நிலைத்திருக்கும். அது என்றென்றைக்கும் நிலைக்கும். மரியாள் அதையே தனக்கு விண்ணகத்துக்கான வழிகாட்டியா தேர்ந்தெடுத்திருக்கா. பெத்தானியாவுல லாசரோட தோட்டத்துல இயேசுவை பார்க்கறதுக்காகவும் அவரோட வார்த்தைகளை கேட்கறதுக்காகவும் ஒரு பெரிய மக்கள் கூட்டம் கூடியிருக்கு. இயேசு அவங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறார். தோட்டத்துல இருந்த மரங்கள்ல கூடு கட்டியிருந்த ஏகப்பட்ட பறவைகளை சுட்டிக்காட்டி, இங்க ஏன் இத்தனை பறவைகள் கூடி வந்திருக்கு? ஏன்னா அவை சந்தோஷமா வாழ தேவையான எல்லாத்தையும் இங்க பாக்குதுங்க. கிழக்குல இருந்தும் மேற்குல இருந்தும் வடக்குல இருந்தும் தெற்குல இருந்தும் அவ இங்க கூடி வருது. என் போதனையை கேட்கிற ஆன்மாக்களும் அப்படிதான் பல திசைகள்ல இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. 2 ராஜ்யங்கள் இருக்கு. ஒன்னு ஒளியின் ராஜ்யம், இன்னொன்னு இருளின் ராஜ்யம். கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் பலர் வந்து விண்ணரசுல பந்தில உட்காருவாங்க. ஆனா இந்த ராஜ்யத்தோட மக்களோ வெளியில இருக்கிற இருள்ல தள்ளப்படுவாங்க அப்படின்னு இயேசு போதிக்கிறாரு. இத கேட்ட சனகிரிப் சங்கத்தை சேர்ந்த விரோதிகள்ல ஒருத்தன் கோவமா, கடவுளின் பிள்ளைகள் இருள்லையா, நீங்க இறைவனை பழிக்கிறீங்க அப்படின்னு கத்துறோம். இயேசு ரொம்ப அமைதியா, நான் கடவுளின் பிள்ளைகள்னு சொல்லல, மாம்சம், இரத்தம், பேராசை, வஞ்சகம், காமம், குற்றம் இதனால ஆளப்படுற இந்த உலக ராஜ்யத்தின் பிள்ளைகள்னு தான் சொன்னேன் அப்படின்னு பதில் சொல்றாரு. அவருடைய எதிரிகள் அவரை ஏளனமா பார்த்து, இதெல்லாம் சந்தேகத்துக்குரிய அற்புதங்கள் அப்படின்னு முணுமுணுக்கிறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ற விதமா இயேசு அங்க இருந்த நோயாளிகளை பாத்துறாரு. 30 வருஷமா முதுகுத்தண்டு முறிஞ்சி முடங்கி கிடந்த ஒருத்தரை பார்த்து, எழுந்து நட அப்படின்னு கட்டளையிடுறாரு. குழந்தை பிறந்ததிலிருந்து கால்கள் செயலிழந்து கிடந்த ஒரு பெண்ணிடம் எழுந்து ஆண்டவரை போற்று அப்படின்னு சொல்றாரு. பிறவியிலே பார்வையற்ற, காது கேளாத, பேச முடியாத, மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தையிடம் கடவுளின் பெயரால் அறிவையும் பேச்சையும் பார்வையையும் கேட்கும் திறனையும் பெறுவாயாக அப்படின்னு சொல்றாரு. அந்த நொடியிலேயே அந்த 3 அற்புதங்களும் அங்க நடக்குது. இத பார்த்த பரிசேயர்கள் அவரை எப்படியாவது சோதிக்கணும்னு ஒரு சூழ்ச்சி செய்றாங்க. நோயாளி மாதிரி நடிக்கிற ஒருத்தனை ஒரு படுக்கையில படுக்க வச்சு இயேசு கிட்ட கொண்டு வந்து இவனை குணமாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இயேசு அவங்கள கூர்மையா பார்த்து, பொய்யர்களே, இவன் நோயாளி இல்ல, அவனை மூடி இருக்கிற போர்வைய விளக்குங்க,
இல்லேனா கடவுளை ஏமாத்த முயற்சி செஞ்சதுக்காக அவன் உண்மையிலே இறந்துருவான் அப்படின்னு ரொம்ப கடுமையா சொல்றாரு. அந்த ஆள் பயத்துல படுக்கையிலிருந்து குதிச்சு, இல்ல இல்ல என்ன தாக்காதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே தனக்கு கொடுத்த பணத்தை பரிசேயர்கள் கால்ல தூக்கி போட்டுட்டு ஓடிடுறான். அதுக்கப்புறம் இயேசு அவங்க கூட கொண்டு வரப்பட்ட உண்மையான நோயாளிய குணமாக்குறாரு. நோயால அரிக்கப்பட்டு சிரிஞ்சு போயிருந்த அவனோட பாதம் எல்லார் முன்னாடியும் திரும்ப முழுமையா வளருது. மக்களோட கோபம் பரிசேயர்கள் மேல திரும்புது. அவங்க மேல கல்லெறிய தயாராகிறாங்க. ஆனா இயேசு அவங்கள தடுக்கிறாரு. அப்போ முக்காடு போட்டிருந்த உயரமான ஒரு பெண்மணி கூட்டத்தை விளக்கிக்கிட்டு இயேசுவுக்கும் அவருடைய எதிரிகளுக்கும் நடுவுல வந்து நிக்கிறாங்க. அவங்க தன்னோட முக்காட்டை விளக்கி, உங்கள யாரு ரோமுக்கு அடிமைங்கிறத மறக்கறீங்க அப்படின்னு ரொம்ப அதிகாரமான குரல்ல கேக்குறாங்க. அவங்க தான் பிலாத்துவின் மனைவி கிளாடியா. அவங்களுடைய வார்த்தைகள் ஒரு சவுக்கடி மாதிரி விழ பரிசேயர்கள் உடனே அமைதியாகி கலைஞ்சு போயிடுறாங்க. பெத்தானியாவை விட்டு இயேசுவும் சீடர்களும் எரிகோ போற சாலையில நடக்கறாங்க. இயேசு அடோமின் மலைக்கு போய் தனியா செபிக்கணும்னு விரும்புறாரு. ஆனா பேதுரு, வேண்டாமாண்டவரே, அந்த இடம் திருடங்க நிறைஞ்ச ஒரு அபாயகரமான பகுதி, உங்களை வெறுக்கிறவங்க அங்க பதுங்கி இருந்து உங்களை தாக்கலாம் அப்படின்னு தடுக்கிறாரு. அப்போ திருத்தூதர் யோவான் இறை ஏவுதலால நிறைஞ்சு, வேண்டாமாண்டவரே, அங்க போக வேண்டாம், நாம கெருத்து மலைக்கு போவோம், அங்கதான் இறைவாக்கினர் எலியா தங்கி இருந்தாரு, அங்க நாம பாதுகாப்பா தியானிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கெரித்து மலையோட அமைதியில செபத்துக்கு பிறகு இயேசு தன் சீடர்களுக்கு போதிக்கிறாரு. நீங்க அப்போஸ்தலர்களா இருக்கும்போது குற்றவாளிகளை பார்த்தா பரிசேயர்கள மாதிரி அவங்கள வெறுத்து ஒதுக்காதீங்க. அதுக்கு பதிலா மிகுந்த அன்போட அவங்கள அணுகுங்க. நான் உங்களுக்கு எல்லை இல்லாத அன்போட அவங்கள அணுக சொல்றேன். ஏன்னா நீங்க பேசுற விதத்தினால இல்ல, நீங்க அன்பு செய்யற விதத்தினாலதான் இதயங்களை மனம் திருப்ப முடியும். இயேசு தொடர்ந்து சொல்றாரு, நீங்க கடவுளோட ஒன்றிச்சிருக்கிறது மூலமா மட்டும்தான் எல்லையில்லாத அன்பை பெற முடியும். படைக்கப்பட்ட நீங்க படைத்தவர்ல மறைஞ்சு போகும்போது படைத்தவரே உங்க வழியா செயல்படுவார். என் அப்போஸ்தலர்கள் அப்படிதான் இருக்கணும். வழிதவறி போன ஆடுகளை பொறுமையோடவும் தியாகத்தோடவும் தேடி திரும்ப மந்தைக்கு கொண்டு வரணும். உங்க ஒவ்வொரு செயலும் ஆன்மாக்களோட ரட்சிப்புக்காக அன்பினால தூண்டப்படணும். நீங்க மற்ற கிறிஸ்துக்களாக மாறணும். அதாவது அன்பினால திருப்பொழிவு செய்யப்பட்டு அன்புக்காகவே செயல்படுறவங்களா மாறணும். கெருத்து மலையிலிருந்து இறங்கி பெரிய மக்கள் கூட்டம் கூடியிருந்த இடத்துல இயேசு போதிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த உலகச் செல்வத்தை எப்படி ஞானமா பயன்படுத்தணுங்கிற பாடத்தை கத்துக் கொடுக்க அவர் நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளர் உவமையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு செல்வந்தருக்கு ஒரு வீட்டு பொறுப்பாளர் இருந்தாரு. அவர் தன் தலைவரோட சொத்துக்களை வீணாக்குறதா அவர் மேல பழி சுமத்தப்பட்டுச்சு அப்படின்னு இயேசு உவமையை துவங்குறாரு. அந்த பொறுப்பாளர் வேலையிலிருந்து நீக்கப்பட போறத தெரிஞ்சுக்கிட்டு, இனி நான் என்ன செய்வேன், மண்வெட்ட என்னால முடியாது, பிச்சை எடுக்கவோ வெக்கமா இருக்கு அப்படின்னு தனக்குள்ளே பேசிக்கிறாரு. அப்புறம் ஒரு தந்திரமான திட்டத்தை கண்டுபிடிக்கிறாரு. அவர் தன் தலைவரோட கடனாளிகளை ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு ஒருத்தர்கிட்ட, நீங்க என் தலைவருக்கு எவ்வளோ கடன் பட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. 100 குடம் எண்ணேன்னு அவர் சொல்றாரு. இதோ உங்க கடன் சீட்டை வாங்கி 50ன்னு எழுதுங்க அப்படின்னு பொறுப்பாளர் சொல்றாரு. இதே மாதிரி மத்த கடனாளிகளோட கடன்களையும் குறைச்சு அவங்க தன்னை எதிர்காலத்துல ஆதரிக்கிற மாதிரி நண்பர்களா மாத்திக்கிட்டாரு. ஈசு அந்த உவமையை விளக்குறாரு. அநீதியான இந்த உலகச் செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்க. அப்போ அந்த செல்வம் அழியும் போது அவங்க உங்களை நிலையான விண்ணகத்துல ஏற்றுக்கொள்வாங்க. எந்த ஊழியரும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. நீங்க கடவுளுக்கும் சேவை செஞ்சு செல்வத்திற்கும் சேவை செய்ய முடியாது. இதோட ஆழமான பொருள் என்னன்னா, இந்த உலகத்தோட அநீதியான வழிகளில் கிடைச்ச செல்வத்தை கூட ஞானமா பயன்படுத்தி ஏழைகளுக்கு உதவி செஞ்சா ஒருத்தர் தனக்காக விண்ணகத்தோட கதவுகளா திறக்க முடியும். இயேசுவோட போதனை கேட்ட எசேனியர் கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் எழுந்து மனுஷனோட சுய விருப்பத்தை பத்தி அவரோட விவாதம் பண்றாரு. இயேசுவோட பதிலால அவரோட ஆன்மா தொடப்பட்டுச்சு. அவர், ரபி, நீங்க ஆன்மாவை குணமாக்கிட்டீங்க, நான் உங்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் வெள்ளை ஆடைகளை கழஞ்சு கடவுளுக்கு தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிறாரு. இயேசு அவருக்கு எலியா அப்படின்னு பேர் வச்சு, அந்த மழைக்கு போ, அங்க செபிச்சு வாழு, ஒரு பயங்கரமான பூகம்பத்தோட சத்தத்தை நீ கேட்கும்போது வெளியே வந்து ஆண்டவரோட ஊழியர்களோட சேரு அப்படின்னு அவர் அனுப்புறாரு. இயேசுவும் சீடர்களும் எரிகோவை நோக்கி ரொம்ப கடுமையான வெயில்ல பயணம் பண்றாங்க. வழியில ஒரு கைவிடப்பட்ட வீட்டை பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தா அனனியாஸ்னு ஒரு வயசானவரு தன் மகன் இறந்ததுக்கு அப்புறம் ஆதரவு இல்லாம நோயா தனிமையில இருக்கிறத பாக்குறாங்க. அவர் ரொம்ப பலவீனமா, நான் தனியா இருக்கேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு மோணுகிறாரு. இயேசுவும் சீடர்களும் அந்த முதியவரை ரொம்ப அன்போட கவனிச்சு அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவரை தேற்றுறாங்க. அவங்க பயணத்தை தொடரும்போது யோர்தான் ஆற்றங்கரைக்கு வராங்க. அங்க மனசு வருந்தி மன்னிப்பு கேட்ட ஒரு பெண்ணோட பாவங்களை இயேசு மன்னிச்சு அனுப்புறாரு. கில்கால்ல ஓக்லான ஒரு ஏழை பிச்சைக்காரரை மறைநூல் அறிஞர்கள் ஏளனம் செய்யும்போது இயேசு அவருக்காக பரிந்து பேசி, ஏழைகள் அருவருப்பானவங்க இல்ல, மாறா அவங்களோட துன்பம் நம்ம சகோதர இரக்க உணர்வை தூண்டணும் அப்படின்னு அவங்களுக்கு கத்துக் கொடுக்குறாரு.
யூதேயாவோட நிலப்பரப்புகள் வழியா இயேசுவோட பயணம் தொடருது. அவர் ஊரூரா போய் போதிச்சு அற்புதங்கள் செஞ்சு வரப்போற பாடுகளுக்கும் மீட்போட நிறைவேறுதலுக்கும் தன் சீடர்களையும் மக்களையும் தயார்படுத்துறாரு. அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் அந்த இறுதி இலக்கை நோக்கிய ஒரு தயாரிப்பாவே இருந்துச்சு. இந்த பயணத்தோட பாதை ரொம்ப தெளிவா இருந்துச்சு. பெத்தானியாவுல அன்பு மற்றும் சேவையை பத்தின பாடம், கெரித்து மலையில அப்போஸ்தலிக்க பணி பத்தின ஆழமான போதனை, எரிகோ மற்றும் கீழ்கால்ல வெளிப்பட்ட இரக்கச் செயல்கள், எங்கேதியில நடந்த அற்புதங்களும் பிரசங்கமும், எப்ரோன்ல கொடுத்த பிரியாவிடை பேருரை, கடைசியா கெரியோத்துல சொன்ன 2 விருப்பங்களை பத்தின உவமை. ஒவ்வொரு இடமும் ஒரு புதிய போதனையையும் ஒரு ஆழமான பாடத்தையும் வெளிப்படுத்தியது. எப்ரோன்ல இயேசு மக்களுக்கு தன்னோட பிரியாவிடை பேருரைய கொடுக்கறாரு. நான் உங்க நோயாளிகளை குணமாக்கினேன், உங்க துயரங்களை தணிச்சேன். ஆனா இதெல்லாம் ஒரு புனிதர் மற்றும் தீர்க்கதரிசியோட செயல்கள். நான் இதை விட பெரிய செயல்களை செய்வேன். ஒருத்தர் தான் அன்பு செய்யறவங்களுக்காக தன்னையே தியாகம் செய்யறதை விட பெரிய அன்பு எதுவுமே இல்ல. அந்த அன்பினால நான் என் வாழ்வை உங்களுக்காக கொடுப்பேன். விசுவாசத்துல நிலைச்சு நில்லுங்க. கெரியோத்துல யூதாஸோட சொந்த ஊர்ல இயேசு தன்னோட இறுதி உவமைய சொல்றாரு. ஒரு தந்தைக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. மூத்தவன் ரொம்ப பணிவும் நீதியும் உள்ளவன். இளையவனோ கெட்ட நண்பர்களோட பேச்சை கேட்டு தன் அப்பாவோட விருப்பத்தையே மாத்தி தன் சொந்த சகோதரனுக்கு எதிராகவே சதி செய்தான். தந்தை 2 பேரையும் ஒரே மாதிரி வளர்த்த போதும் ஒருத்தன் ஏன் புனிதனாவும் இன்னொருத்தன் தீயவனாகவும் ஆனாங்க. ஏன்னா மனுஷனோட விருப்பம் நல்லதையோ தீயதையோ தேர்ந்தெடுக்கிறதுக்கு சுதந்திரம் கொண்டது. எப்ரோன்ல தன் சீடர்கள் கிட்ட இயேசு கடைசியா பேசும்போது வரப்போற சோதனையை பத்தி ஒரு ஆழமான எச்சரிக்கையை விடுக்கிறாரு. நீங்க என்ன உங்க அரசனை எல்லாம் வல்லவர சாதாரண மனுஷங்களால தோற்கடிக்க முடியும்னு இப்போ நம்ப மாட்டீங்க. ஆனா அந்த நேரம் வரும்போது அது உண்மையிலே அவர்தானா, அப்படியானா அவர் எப்படி தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்க இதயங்கள்ல வரும். அன்பு நிறைஞ்ச இதயங்கள் கூட கலங்கி போற அந்த இருளின் நேரத்துக்காக உங்க ஆன்மாக்களை பலப்படுத்துங்க. இந்த வார்த்தைகள் அரசர் தோற்கடிக்கப்பட்டது போல தோன்றும் போது விசுவாசத்துல எப்படி உறுதியா இருக்க முடியும்ன்ற கேள்வியை இன்னைக்கும் நம்ம முன்னாடி வைக்குது. வாங்க, ஆண்டவர் இயேசுவோட ஒரு முக்கியமான பயணத்துல நாமளும் பங்கெடுப்போம். பெத்தேரின் அமைதியான மடைப்பகுதியிலிருந்து போராட்டங்களும் பதட்டங்களும் நிறைந்த உலகத்தை நோக்கி ஆண்டவரும் அவருடைய சீடர்களும் இறங்கி வராங்க. இந்த பயணத்துல வெளிப்பட போற விசுவாசத்தின் சோதனைகளையும் ஆழமான போதனைகளையும் பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த பயணத்துல நாம முக்கியமா எதெல்லாம் கவனிக்க போறோம்னு பாக்கலாமா? முதல்ல ஒரு சீடரோட பொறுமை எப்படி சோதிக்கப்படுதுன்னு பாப்போமா? அப்புறம் கீழ்ப்படிதல் பத்தின ஒரு அருமையான உவமை. அதைத் தொடர்ந்து ஆன்மாவோட இரவாமைய பத்தின ஒரு முக்கியமான கேள்வி. கடைசியா இருள் சூழ்ந்த மனநிலையில இருக்கிற ஒரு நண்பனை பத்தின ஒரு உருக்கமான உரையாடல். அந்த பயண காட்சியை கொஞ்சம் மனசுல கொண்டு வாங்க. ஆண்டவர் இயேசு அமைதியா முன்னால நடந்து போயிட்டு இருக்கார். மத்த சீடர்கள் அமைதியா அவரை பின்தொடர்றாங்க. ஆனா யூதாஸ் மட்டும் ரொம்ப கோவமா எல்லாரையும் விட பின்தங்கி வர்றான். இத பாக்குற ஆந்திரேயா அவன் மேல அக்கறையோட, ஏன் இவ்ளோ பின்தங்கி வர்ற, உடம்புக்கு எதுவும் சரியில்லையான்னு கேக்குறார். ஆனா யூதாஸோ அவரை அவமானப்படுத்துற மாதிரி ரொம்ப கடுமையா பதில் சொல்றான். அந்த அமைதியான சூழல்ல இது ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்குது. அந்திரேயாவுக்கு கிடைச்ச அந்த அவமானமான பதில கேட்டதும் பேதுருவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவா எல்லாருக்கும் கேக்குது. சீடர்கள் வரிசையில இருந்த பேதுரு அதை கேட்டதும் கோவத்துல அப்படியே கொந்தளிச்சு போறான். யூதாஸ நோக்கி வேகமா திரும்பி போக முயற்சி பண்றான். ஆனா ஒரு நொடியில தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிட்டு ஆண்டவர் இயேசு இருந்த திசைய நோக்கி ஓடுறான். பேதுரு வேகமா ஆண்டவர்கிட்ட ஓடிப்போய் அவரோட கைய பிடிச்சு உலுக்கி, ஆண்டவரே, தியாகங்களும் ஜபங்களும் என்னைக்கும் வீண் போகாதுன்னு அன்னைக்கு சொன்னீங்களே, அது உண்மையான்னு கேக்குறான். கோபத்தை கட்டுப்படுத்த அவன் படுற பாட்டுல அவனுக்கு வேர்த்து முகம் செவந்து உடம்பெல்லாம் நடுங்குது. ஆண்டவர் இயேசு ஒரு அமைதியான சோகம் கலந்த புன்னகையோட அவனை பார்த்து, ஆமா சீமோனே, அவை ஒருபோதும் கைமாறில்லாமல் போகாது, நீ உறுதியா இருக்கலாம்னு பதில் சொல்றார். ஆண்டவரோட அந்த வார்த்தைகள் பேதுருவுக்குள்ள ஒரு புதிய சக்தியை கொடுக்குது. அவனோட கோவம் இப்போ வேறொரு வழியில வெளிப்படுது. அவன் தன் கோவத்தை வன்முறையா யூதாஸ் மேல காட்டாம அந்த மலையோட சரிவுக்கு போய் அங்கிருந்த புதர்களையும் செடிகளையும் உடைக்க ஆரம்பிக்கிறான். தன்னோட பலத்தை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பெரிய விறகு கட்டையை சேகரிக்கிறான். அத தோள்ல சுமந்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பயணத்தை தொடர்றான். அவன் ஏன் இப்படி செய்யறான்னு யாருக்கும் புரியல. ஆனா அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஒரு குகையில தங்கியிருந்தப்போ ஆண்டவர் இயேசு அவனோட தலைமையில கை வச்சு, நன்றி சீமோனேன்னு சொல்றார். தன்னோட போராட்டத்தை ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டாருன்னு உணர்ந்ததும் பேதுருவோட முகம் வணக்கத்தாலையும் மகிழ்ச்சியாலையும் பிரகாசமாகுது. சரி, பேதுருவோட இந்த போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். எம்மாவுஸ் ஊருக்கு பக்கத்துல நிறைய விவசாயிகளும் ஏழை மக்களும் கூடியிருக்காங்க. அங்க ஆண்டவர் இயேசு ஒரு முக்கியமான போதனையை வழங்குறார். ஆண்டவர் இப்போ ஒரு உவமைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் நம்ம எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு அப்பா கிட்ட 2 மகன்கள் இருந்தாங்க.
அவர் அவங்க 2 பேரையும் திராட்சை தோட்டத்துல வேலை செய்ய சொல்றாரு. இதுல யாரு உண்மையிலுமே அப்பாவோட விருப்பத்தை நிறைவேற்றினாங்க? அந்த உவமைய கொஞ்சம் விரிவா பாப்போம். தந்தை முதல் மகன்கிட்ட போய், மகனே, இன்னைக்கு நீ திராட்சை தோட்டத்துல வேலை செய்யின்னு சொல்றார். அவனும் முகத்துக்கு நேரா நான் போக மாட்டேன்னு சொல்லிடுறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே தான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து மனம் திருந்தி யார்கிட்டே சொல்லாம திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். தந்தை 2வது மகன்கிட்டயும் அதே மாதிரி கேக்குறார். அவனும் இதோ அப்பா உடனே போறேன்னு ரொம்ப மரியாதையா பதில் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போகவே இல்ல. அப்போ இந்த உவமையோட ஆழமான அர்த்தம் என்ன? ஆண்டவர் இயேசுவே அதை விளக்குறார். ஆரம்பத்துல மறுத்துட்டு அப்புறம் மனந்திருந்தி செயல்படுறவங்க தான் விண்ணரசுக்குள்ள நுழைவாங்க. வெறும் வார்த்தையால மட்டும் கீழ்ப்படிறன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே செய்யாம இருக்கிறவங்கள விட அவங்க தான் மேலானவங்க. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, உண்மையான புனிதங்கிறது வெற்று வாக்குறுதிகள்ல இல்ல, மனந்திருந்திய செயல்கள்ல தான் இருக்கு. இப்போ செயல்களை பத்தின இந்த போதனையிலிருந்து ஆன்மாவோட தன்மைய பத்தின இன்னும் ஆழமான ஒரு கேள்விக்கு நாம நகர போறோம். இப்ப நம்மளோட பயணம் யோப்பா நகருக்கு வருது. அங்கே ஒரு சுவாரஸ்யமான சந்திப்பு நடக்குது. தத்துவத்துல ரொம்ப ஆர்வம் கொண்டு கிரேக்கர்களும் ரோமானியர்களும் சேர்ந்த ஒரு கூட்டம் ஆண்டவர் இயேசுவே காண வராங்க. அவங்க மனசுல ஒரு ஆழமான கேள்வி இருக்கு. அவங்க மனசுல இருந்த கேள்வி விசுவாசத்தையும் அந்த காலத்தோட தத்துவத்தையும் ஒன்னா இணைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது, புகழ்பெற்ற கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் சொன்னது மாதிரி நம்ம ஆன்மாவுக்கு அழிவே கிடையாதா, அது இரவாததா, இத பத்தி தான் அவங்க தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. இந்த 2 கண்ணோட்டத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாப்போம். சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார்னா, ஆன்மாவுக்கு அழிவே இல்ல, மரணம்ங்கிறது ஆன்மாவுக்கு உடம்புங்கிற சிறையிலிருந்து கிடைக்கிற விடுதலைன்னு சொன்னாரு. ஆனா ஆண்டவர் இயேசுவோட பதில் அதையும் தாண்டி போகுது. அவர் அந்த உண்மையை ஏத்துக்கிட்டு அதை இன்னும் ஆழப்படுத்துறார். அவர் சொல்றார், ஆன்மா இரவாதது மட்டுமல்ல, அது கடவுளால படைக்கப்பட்டது, அது புனிதத்தை அடையணுங்கிற ஒரு நோக்கத்தோட இருக்கு. தியாகத்தின் மூலமாகவும் மீட்பின் மூலமாகவும் அது கடவுளோட ராஜ்யத்துல பங்கேற்க போகுது. ஆக அது வெறும் விடுதலை இல்ல, தன்னை படைத்த இறைவனோட மீண்டும் இணைவது. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம பார்க்க போறது ரொம்பவே தனிப்பட்ட, மனதை உருக்கக்கூடிய ஒரு தருணம். ஆண்டவர் இயேசு யூதாஸ மட்டும் தனியா சந்திச்சு அவனோட மனச மாற்ற முயற்சி பண்ற ஒரு காட்சி இது. ஆண்டவர் யூதாஸ் கிட்ட ரொம்ப நேரடியாவும் மனப்பூர்வமாவும் கேக்குறார், யூதாஸ், என் நண்பனே, ஏன் இவ்ளோ மாறிட்டு? உன்னோட அதிருப்தியும் அக்கறை இல்லாத தன்மையும் என்னை எவ்ளோ வேதனைப்படுத்துதுன்னு உனக்கு தெரியலையா? இந்த வார்த்தைகள்ல தன் சீடனோட மனமாற்றத்தால அவர் அனுபவிக்கிற வலி ரொம்ப தெளிவா தெரியுது. ஆண்டவர் இயேசு யூதாஸோட மனசத்தோட பல வழிகள்ல முயற்சி பண்றார். முதல்ல அவனோட அம்மாவோட பெருமையை நினைவூட்டுறார். அப்புறம் தன் தாயார் எப்படி எல்லா சீடர்களையும் ஒரே மாதிரி நேசிக்கிறாங்கன்னு சொல்றார். அவன் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதுக்கு எல்லையற்ற மன்னிப்பு உண்டுன்னு உறுதியளிக்கிறார். உண்மையான எதிரி சாத்தான் தான் அடையாளம் காட்டுறார். உன்னையும் என்னையும் வெறுக்கிறவன் அவனேன்னு சுட்டி காட்டுறார். கடைசியா அவன் திரும்பி வர்றதுக்கு ஒரு தனிப்பட்ட வழியும் காட்டுறார். உன் தோழர்கள் எல்லாம் தூங்கும்போது என்கிட்ட தனியா வா, உன்னோட பாவத்தை எல்லாம் என் மடியில கொட்டிடு, நான் உன்னை சுத்தப்படுத்துவேன்னு ரொம்ப கரிசனையோட அழைக்கிறார். இந்த சக்தி வாய்ந்த அறிவுரையையும் ஆண்டவர் அவனுக்கு வழங்குறார். இந்த போராட்டம் வெறும் தனிப்பட்ட கருத்து வேறுபாடு இல்ல, இது ஒரு ஆன்மீக போருங்கிறத புரிய வைக்கிறார். உன்னை அன்பு செய்பவரின் உதவியோட சாத்தானை தோற்கடின்னு சொல்றார். ஆனா யூதாஸ் என்ன பதில் சொல்றான் பாருங்க. இயேசுவோட இந்த உருக்கமான வேண்டுகோளுக்கு அவன் நேரடியா பதில் சொல்லல. நான் ரொம்ப சோர்வா இருக்கேன், கொஞ்ச நாளா நீங்க என் மேல முன்ன மாதிரி அன்பு காட்டலன்னு நான் நினைச்சேன்னு சொல்லி விஷயத்த திசை திருப்புறான். அந்த உரையாடலோட இறுதியில ஆண்டவர் ஒரு ரொம்ப ஆழமான, அடையாளபூர்வமான ஒரு செயலை செய்றார். யூதாஸோட தலைய தன் கைகள்ல பிடிச்சு அவனோட கண்களை ஊடுருவி பாக்குறார். அப்புறம் அவனோட மூடிய கண் இமைகளையும் உதடுகளையும் இதயத்தையும் முத்தமிடுறார். எதுக்குன்னா, அவனோட ஆன்மாவில படிஞ்சிருக்கிற அந்த இருள்ங்கிற மூடுபனிய விரட்டி அவனை வலுப்படுத்தணும்னு அவர் செய்யற கடைசி முயற்சி அது. அந்த தருணம் ஆண்டவரோட எல்லையில்லாத அன்பையும் ஒரு ஆன்மாவை மீட்க அவர் படுற தாகத்தையும் நமக்கு காட்டுது. யூதாசுடனால அந்த சந்திப்பு ஒரு தீர்க்கப்படாத துயரத்தோட முடியுது. அன்பு, ஆலோசனை, எல்லையற்ற மன்னிப்புன்னு திரும்பி வரத்துக்கு எல்லா வழியும் திறந்து வைக்கப்பட்டிருந்தோம். ஒருத்தன் ஏன் இன்னும் விலகி போற பாதையை தேர்ந்தெடுக்கணும்? இந்த சிந்தனையை தூண்டுகிற கேள்வியோட இந்த விளக்கத்தை நாம நிறைவு செய்வோம்.